உலகத்துல மனிதர்களுக்கு எத்தனையோ எத்தனையோ நிறைவேற வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் உண்டு. மனிதனுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் சேர்த்துத்தான் சொல்லலாம். அவருக்கும் நிறைவேற வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் உண்டு. ஆனால் பல விஷயங்கள் நிறைவேறாமலேயே போய்விடுகிறது. அது நிறைவேறாமல் போகிறது என்று சொன்னால் பின்னாடி என்ன நடந்திருக்கலாம், பின்னாடி என்னவாக ஆயிருக்கலாம், இல்லை என்ன நடந்திருந்தா இப்படி மோசமாக போயிட்டு இருக்கு, அப்படியெல்லாம் சில நேரங்களில் விரும்பினது நடக்கலை என்று சொல்லும் போது நம்ம யோசிக்கிறோம். இன்று நான் என்ன சொல்ல வரேன் என்பது மேலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மைதான். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாம் இன்றும் இறைவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம். முக்கியமாக நமது ஊழியம் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சான்றிதழோடு கூட அதை நிரூபிக்கத்தக்கதான ஒரு ஊழியம், ட்ரஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ரியலைசேஷன், யோசித்துப்பார், நினைச்சுப்பார், சிந்தித்துப்பார் என்று பல வகையில் இறைவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல சாட்சிகளை நாம் உலகத்தினுடைய பல சாசனங்களை வைத்து, எவிடன்ஸுங்களை வைத்து நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இன்று நான் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டு பின்பு அவர் சபையை அப்போஸ்தலர்கள் மூலமாக ஸ்தாபித்து விட்டு அவர் சென்று விட்டார். ஆனா பிறகு வந்தது பிரச்சனை. பாருங்க, அப்போஸ்தலர்கள் மாம்பெரிய பிரச்சனையை சந்தித்தார்கள். எங்கும் பிரச்சனைகள் தான். எங்கு சென்றாலும் பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரகர், நியாய சாஸ்திரிகள், யூதர்கள் சீடர்களை ஓட ஒடுக்கினார்கள். ரோமருடைய அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்து சிறைச்சாலையில போட்டு வைத்தார்கள். சிங்க கெபிக்குள்ள அவர்களை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள். ஐயோ, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் மிகுந்த கண்ணீரோடு கூட சொல்லுவார். காடுகளையும் குகைகளையும் ஒளிந்து கொண்டு வாசம் செய்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பொருத்தமாயிருக்கவே இல்லை. இந்த உலகம் அவர்களுக்கு பொருத்தமாகவே இல்லை. அந்த அளவுக்கு சீடர்கள் வேதனையை அடைந்தார்கள். சீடர்கள் என்று சொல்லுவதை விட சத்தியத்தை தொடர்ந்து பின் சென்றவர்கள். அப்படி இருக்க ஆண்டவரே கொஞ்சம் யோசித்து, நான் எப்படி உயிர்த்தெழுந்து விட்டேன், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன்னு ஆண்டவர் மரியாளுக்கு சொல்றாரு, என்னை தொடாத, நான் உயிர் தெழுந்துட்டேன்னு போய் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லு, அவங்களை எல்லோரும் கலிலியாவுக்கு வர சொல்லு. அப்புறமா இன்னொன்னு, நம்ம கூட எப்பொழுதுமே அந்த 12 சீடர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்துட்டேன்னு போய் சொல்லு. இந்த மரியா ஓடுறா, ஓடி போய் வார்த்தை வரல, என்ன சொன்னு வார்த்தை வராம தவிக்கிறாவோ. ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்ன உடனே நம்ப முடியலையே என்று பேதுரு ஓடுறாரு. கல்லறையை திறந்து பார்க்கிறாரு. அது ஆல்ரெடி திறந்திருக்கு, ஆனா அது உள்ள ஓடி போய் பார்க்கிறாரு. துணியை சுற்றி ஒரு 2 பக்கம் அப்படி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஐயோ, அவர் உயிர் தெழுந்து விட்டார், ஆனா நான் பார்க்க முடியலையே என்று அவர் தவிக்கிற நேரத்துல 2 பேர்கள் வீட்டுக்கு வராங்க. நாங்க இயேசுவை கண்டோம். எப்படிடா கண்டீங்க? தெரியலீங்க, ரொம்ப வேதனையோடு கூட 2 பேரும் பேசிட்டு எம்மாவூருக்கு போயிட்டு இருந்தோம். வழி போகணும் போல அவரே நம்ம கூட சேர்ந்துட்டு அப்பம் பிற்கிற நேரத்தில் அவரை கண்டுபிடிச்சோம். ஐயோ, இது நமது ஆண்டவர்னு டக்குன்னு மாயம் ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. பேதுருக்கு ஒரே கவலை. போயும் மரியாள் பார்த்திருக்கிறார் இயேசு உயிர் தெழுந்தார் என்று. எம்மா ஒரு சீடர்க பார்த்திருக்கிறாங்க, நான் பார்க்கலையே தவிக்கிறார். பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம். அப்பதான் அவர் பார்க்கிறாரா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் போய் சீடர்களுக்கு சொல்றாரு.
அப்பதான் இன்னொருத்தன் வரான். அவர் பேர் தான் தோமா. நான் பார்க்கலையே, அவர் உயிர் தெழுந்தார் என்று நீங்க சொல்றீங்க, ஆனா நான் பார்க்கலையே. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்ல. பூட்டின கதுக்குள்ள வந்தாரு, அப்பம் பிட்டாரு, கல்லறை பக்கத்துல இருந்தாரு, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நானே அவருடைய விழாவில் கை வைத்து பார்க்காத ஒழிய, அவருடைய காயங்களை தொட்டு பார்க்காத ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிற நேரத்தில் தானே இயேசு அவர்கள் மத்தியில் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தோமாவை பார்த்து, என் கையை என் காலத்தோடு நான் பூதம் அல்ல, தொட்டுப்பார், நீ நினைக்கிற மாதிரி நான் யாருன்னு உனக்கு புரியும் என்று சொன்ன உடனே, ஐயோ ரபுனி, என் தெய்வமே, என் குருவே என்று அங்கலாய்த்து கட்டிபிடித்து கொஞ்சம் குழாவினார் தோமா. நான் சொல்றேன், அந்த இயேசு இவங்களுக்கு காட்சி கொடுக்கிறதுக்கு பதிலாக பரிசேயர் சதுசேயருக்கு காட்சி கொடுத்திருந்தா, இந்த இயேசு பிலாத்துவுக்கு காட்சி கொடுத்திருந்தா, இந்த இயேசு ரோம சக்கராதிபதிகளுக்கு காட்சி கொடுத்தாண்டே. என்னடா என்ன பூதம் பாக்குறீங்களா? 3 நாளைக்கு முன்னாடி சிலுவையில் அரைஞ்சீங்களே, அந்த இயேசு நான் தான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்லுதுங்க, எங்களுக்கு பதிலாக அவங்களுக்கு காட்சி கொடுத்தா சும்மா ரோம சாம்ராஜ்யமே அப்படி நடுங்கி போயிருக்கும்ல. பரிசேயர் சதுசேயருடைய முகத்துல சாணி பூசி இருக்கலாம் இல்ல. ஆனா ஏன் ஆண்டவர் ஒரு துளியும் கூட அவர்களுக்கு காட்சி கொடுக்கல என்று நான் உங்களை கேட்பனை ஆகி, நீங்கள் இதற்கான பதிலை எப்படி தெரியுமா வைத்திருப்பீர்கள்? நான் மீண்டும் கேள்வியை கேட்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை சிலுவையில் அறைந்த ரோமர்களுக்கும் தன்னை சிலுவையில் அறைந்த யூதர்களுக்கும் காட்சி கொடுக்காம, தெரிவிச்சுக்காம, தரிசனம் கொடுக்காம போனது ஏன் அவர்களுக்கு காட்சி கொடுக்கல என்று கேட்டால், நீங்கள் என்னமா பதில் வச்சிருக்கீங்க தெரியுமா? ஏற்கனவே அவர் காட்சி கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த சதுசேயனுக்கும் எந்த பரிசேயனுக்கும் உங்களுக்கு சமாதானம் என்று இறைவன் காட்சி கொடுக்கல. எந்த சதுசேயனுக்கும் எந்த நியாய சாஸ்திரிகளுக்கும் இறைவன், நீங்க சிலுவையில் அறைந்தீர்கள், பட் நான் உயிர் தெழுந்து விட்டேன், இப்ப என்ன செய்வீங்க, இப்ப என்ன செய்வீங்க, இப்படி ஏதும் நக்கல் காட்டல. ஒன்னையும் இறைவன் செய்யவில்லை. நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். இந்த யோசனையை, என் மண் புத்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நானே உயிர் தெழுந்திருந்தேன்னா, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வைத்திருந்த என்னை ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட ஐசியூ வார்ட்ல இருந்து எழுப்பி இருந்தா, மண்ல போட்டு புதைச்ச என்ன 3ஆவது நாள் நான் உயிரோடு கூட எழும்பி இருந்தால், ஏங்க கை தட்டுறீங்க? நான் ஆண்டவருக்கு உகந்தவன் அல்ல. சரி, நல்லது, உங்களுடைய வாஞ்சைக்காக இறைவனை துதிக்கிறேன். என்னை ஆண்டவர் அப்படி ஒரு வேளை உயிர்த்தெழ செய்து இருந்தார்னா, நான் முத என்னை யாருக்கு காட்டி கொடுத்திருப்பானா? என்னை கேலி செய்தவர்களையும், என்னை விஷம் கொடுத்து சாக வச்சாங்க பாருங்க, என்னை படாத பாடுபடுத்தி கொலை செய்து என்னை மண்ணில் புதைச்சு வச்சாங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி, இனிமே உங்க வாழ்க்கை கதி கலங்க பண்ற, எப்படி என்ன சாகடிச்சிட்டீங்க, உயிர் தெழுந்து வந்துட்டீங்கல்ல, சும்மா நான் 2 குண்டு அடிபட்டதுக்கு நான் யமனையே பார்த்து வந்தவனடா அப்படின்னு ஒருத்தர் பாடினாரு. இப்ப எனக்கு மரணமே இல்லை, என்ன பாடுபடுத்துறேன் பாரு அப்படின்னு என் சத்துருகளுக்கு என்ன காண்பித்திருப்பேன். ஏன்னா எனக்கு மண் புத்தி. சரி, அது விடுங்க, என்னை பற்றி விடுங்க. நான் உங்களை கேட்கிறேன், ஏன் ஆண்டவர் சிலுவையில் அறைந்தவர்களுக்கு தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை? ஏன் ஆண்டவர் இஸ்ரேலுக்குள்ளவே இருந்த யூதர்களுக்கு தன்னை காண்பித்துக் கொள்ளாம, அந்த வழியாய் போனவர்கள் வந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்களோ, பரியாசம் பண்ணினார்களோ, பரபாசங்களுக்கு விடுதலை செய், இயேசுவை கொலை செய் என்று எவரெல்லாம் கூச்சலிட்டார்களோ, ஜனத்தொகையின் மத்தியிலேயோ மார்க்கெட்டு மத்தியிலேயோ இறைவன் மீண்டும் தன்னை ஒரு துள்ளியும் கூட காண்பித்துக் கொள்ளாம அப்பாவி மக்களாகிய சீடர்களுக்கு மட்டும் தன்னை காண்பித்துக் கொண்டார். ஏன் என்று ஒருவேளை நான் உங்களை கேட்டால் என்னவென்று பதில் கொடுப்பீங்க?
ஏற்கனவே இயேசு யாருக்கும் தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை என்கிற கான்செப்ட மனசுல வச்சு அவரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் தன்னை காண்பிச்சு கொடுப்பார ஒழிய விசுவாசம் இல்லாத நியாய சாஸ்திரிகளுக்கு, விசுவாசம் இல்லாத சதுசேயர் பரிசேயர்களுக்கு எப்படி காட்சி கொடுப்பாரு? விசுவாசம் இருந்தா தானே காட்சி கொடுக்க முடியும். அப்படி என்றுதான் ஏற்கனவே நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம பதில் கொடுப்போமே ஒழிய ஏற்கனவே நடந்ததை மனசுல வைக்காம இப்போ ஒரு புதிய பதிலை நோக்கி நீங்க செல்லுங்க என்று சொன்னால் இந்த வீண் சிந்தனை எதற்கு என்று நாம் விட்டுடுவோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன். வாழ்க்கையில விளையாடாதீங்க. விளையாடினால் அந்த விளைவு எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போகும் என்று சொன்னால், இயேசு உயிர்த்தெழுந்தல் கூட அவரை சிலுவையில் அறைந்த ஒருவனுக்கும் தன்னை காண்பித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களே ஒரு என்ன செய்தார்கள், அவர்களுடைய அக்கிரமம், அந்த அக்கிரமம் எது நான் சொல்ல போறேன், அது அவர்களுக்கே தடையாக இருந்தது. அவர்களுக்கு ஏன் இயேசு தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை? சிறிய தவறு ஒன்று செய்தார்கள், அவ்வளவுதாங்க. பெரிய தவறெல்லாம் இல்ல, ரொம்ப சிறிய தவறுங்க, ரொம்ப ஈஸி. அது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு சிறிய தவறு செய்தாருங்க. அந்த சிறிய தவறுக்காகவே இயேசு தன்னை அந்த கூட்டத்தார் ஒருவருக்கும் தன்னை காண்பித்துக் கொள்ளவே இல்லை. கவனித்தீர்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை? ஒருவேளை நீங்க சொல்லலாம், அட விடுங்க, பரலோகத்துல போய் ஆண்டவரை பார்த்துக்கலாம், அப்பா அவர் முகமுகமாய் தெரிவார் இல்லையா, அப்ப போய் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் தெரியாவிட்டாலும் அவரை நான் நம்புறேன் இல்ல, அந்த நம்பிக்கை மனசுல இருக்குல்ல, அதை தான் இறைவன் விரும்புவார் இல்ல, அதை விட்டுட்டு ஆண்டவரை பார்க்கணும் என்ற ஆசை எதற்கு என்று நிறைய போல நீங்க ஒருவேளை கதை விடலாம். நீங்க நிறைய பேருக்கு அதான். ஏன்னா எது முடியாதோ அதற்கு ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள். ஏன்னா அது முடியாதுன்னு தெரியும். முடியாததுக்கு காரணங்களை வைத்து எப்படியோ நம்மை நாம் சமாளித்து விடுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த செய்தி அவசியமா? கண்டிப்பா அவசியம் என்று நான் சொல்லுகிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மனம் வைத்திருந்தால் அவர் தன்னை அவர்களுக்கு காண்பித்திருக்கலாம். பிலாத்துக்கு முன்னாடி இயேசு நின்று இருக்கலாம். என்ன கேட்ட என்கிட்ட நீ கேள்வி? சத்தியம் என்றால் என்னன்னு கேட்ட இல்ல. அப்ப நான் சைலண்டா இருந்தேன். ஏன்னா சத்தியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நான் பதில் கொடுத்திருக்க கூடும். பட் நான் சைலண்டா இருந்தேன். இப்ப புரிஞ்சுக்க, நான் தான் அந்த சத்தியம். உயிர் தெழுந்து விட்டேன். நான் பேசினது எதுவுமே ஃபெயிலர் ஆகல. நான் ஏற்கனவே சீடர்களுக்கு சொல்லி வச்சிருந்தேன், என்னை இவர்கள் பாவிகள் ஒருவரை போல எண்ணி என்னை சிலுவையில் அறைவார்கள், ஆகில நான் 3 நாள் உயிர் தெழுவேன். நான் சொன்னது போல உயிர் தெழுந்துட்டேன். என்ன அவ்வளவு சீக்கிரம் பணம் கொடுத்து நான் உயிர் தெழவில்லை, சீடர்கள் என் சடலத்தை திருடி கொண்டு போய் விட்டார்கள், இப்படி என்று பொய்ய பரவ விட்டீங்களே. யாரும் என் சடலத்தை திருடல. நானே பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உயிர் தெழுந்தேன் என்று இறைவன் சொல்லி இருந்தால் ரோமருடைய அரசாங்கம் என்ன ஆயிருக்கும்? அவர்கள் ரோமர்கள் ஒரு கடவுளை வணங்கி கொண்டு இருந்தவர்கள். அவர்கள் ஒருவர் கூட உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு விஷயத்துல ஒருபோது விசுவாசம் இல்லாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஜென்மம் என்கிற ஒரு விஷயத்துல அவர்களுக்கு ஒரு ஐதீகம் இருந்தது. ஆனா உயிர்த்தெழுதல் என்பது அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்களுடைய நிலை என்ன ஆயிருக்கும்? சரி விடு, அவங்களுடைய நிலையை விடு. இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்திருந்தால் எத்தனை பேர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள்? எத்தனை பேர்கள் இறைவன் அண்டையில வந்திருப்பார்கள்? அவரை மீண்டும் கொண்டு போய் சிலுவையில் அறியும்படி சொல்ல முடியுமா? அவர் மேல் மீண்டும் குற்றப்படுத்த முடியுமா? எண்ணி பாருங்கள். பாகிஸ்தான்ல ஒரு விஷயம் நடந்தது. ஒருவனுக்கு தூக்கில் இட்டார்கள். அந்த தூக்கில் இட்டு அந்த சடலத்தை அவங்க சொந்தக்காருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சொந்தக்காரர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, உடனடியாக அவனை கொண்டு போய் சிகிச்சை செய்து அவனை பிழைக்க செய்து விட்டார்கள்.
அவன் பழிச்சுக்கிட்டான். தூக்கிலிடப்பட்டவன், இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. தூக்கிலிடப்பட்டவன் பழிச்சுக்கிட்டான். இப்படி தூக்கிலிடப்பட்டவன் பிழைச்சுக்கிட்ட உடனே மீண்டும் அவன் யார், அவன் மீண்டும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை என்று அவர்கள் ஒரு சட்டத்தையே வாங்கி கொண்டார்களாம். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, சாத்தான் குளம் என்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய கேஸ். அப்பாவியும் பிள்ளையை எவ்வளவு கொடுமைப்படுத்தி போலீசார்கள் நடத்தினார்கள் என்ற விஷயம் ஏறக்குறைய 3-4 வருஷம் அது கேஸ்ல இருந்தது. கடைசியில் ஒரு பெண்மணி தீர்ப்பு கொடுத்தா, மேஜிஸ்ட்ரேட் ஒரு பெண்மணி தீர்ப்பு கொடுத்தா. என்ன மாதிரி தீர்ப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன மாதிரி தீர்ப்பு என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த தீர்ப்பு என்னவென்றால், அவர்களை 3 முறை தூக்கிலிட வேண்டும். ஏங்க, ஒரு முறை தூக்கிலிட்டாலே செத்துருவான். ஏங்க, அவங்களுக்கு எதுக்குங்க 3 முறை தூக்கிலிட வேண்டும்? அவர்களை 3 முறை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்ல காரணம் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு அந்த பெண்மணி சொன்னா, அதாவது மேஜிஸ்ட்ரேட் அந்த பெரியவர் சொல்றாரு என்னன்னு, 3 முறை தூக்கிலிட வேண்டும் என்ற அர்த்தம் என்னவென்றால், ஒரு முறை நடந்த இந்த சச்சரவுக்கு இந்த கோர்ட்ல உண்டாகிற தீர்ப்பு, இந்த தீர்ப்பை ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் 2ஆம் தூக்கில் இடுவதனால் அவர்கள் அங்கேயும் செல்லக்கூடாது. 3வது அவர்கள் பணம் கொடுத்து தப்பித்துக் கொள்ள வகை தேடினாலும் அவர்களுக்கு இன்னொன்றை இருக்கக்கூடாது வழி என்ற காரணத்துக்காக 3 முறை தூக்கிலிட வேண்டும் என்ற அர்த்தம். இதற்கு மாறாக 2 இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கியிருக்கு பாருங்க. அந்த அர்த்தத்தோடு கூட தூக்கிலிட்டார்கள் அந்த அதிகாரிகளை. தமிழ்நாடே பார்த்தது. சரி, இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, தூக்கிலிடப்பட்டவன் ஒரு முறை வெளியே எந்திரிச்சு வந்தா அவன் மீது என்ன அதிகாரம் இருக்கு? அவனை என்னவாக சொல்ல முடியும்? அவனை என்னவாக நியாய தீர்த்திட முடியும்? அப்படிதான் நானும் சொல்லுகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கு முன்னாடி தன்னை காண்பித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் பலவீனம் உள்ளவன் கூட ஆண்டவர் பக்கம் வந்திருப்பானே. கடவுள் ஏன் அவர்களுக்கு தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை? இதை நாம் பேசும்போது எவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல. ஆண்டவர் எவ்வளவு சீரியஸா கொண்டு போனார் தெரியுங்களா? ஒரு நரபயனுக்கு கூட தன்னை காண்பித்துக் கொள்ளவே இல்லை. ஒரு சதுசேயனுக்கு கூட தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை. ஒரே ஒரு பரிசேயனுக்கு மட்டும்தான் தேவன் தன்னை காண்பித்துக் கொண்டார். அதுவும் எப்போ? ஏறக்குறைய 15 வருஷம் கழிச்சு அவன் எல்லா கிறிஸ்தவர்களையும் சிறைச்சாலை போட்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு பரிசேயனை ஆண்டவர் குதிரையிலிருந்து தள்ளி, சவுலே சவுலே, முள்ள காலால உதைக்கிறது நல்லதல்ல, நீர் யார் ஆண்டவரே என்று கேட்கும் போது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி ஒளி வந்தது. ஒளியை எல்லோரும் கண்டார்கள், சத்தத்தை யாரும் கேட்கவில்லை என்றெல்லாம் பைபிள்ல 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோமே. பிற்காலத்துல கலாத்தியர்ல அவர் சொல்றார், எல்லோரும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தது போல நானும் கடைசியாக உயிர்த்தெழுந்த இயேசுவை நானும் பார்த்திருக்கிறேன். நானும் ஒன்னியும் சும்மா கிடையாது, நானும் ஆண்டவரை பார்த்திருக்கிறேன் என்று ஒரு முறை பெருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொள்ளுகிறார். ஒரே ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இறைவன் கீழே தள்ளி, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நான் தான் என்று சொன்ன உடனே 14 நிருபங்களை ஒரு பரிசேயனால எழுத முடியும்னா, இந்த இயேசு எல்லா பரிசேயர்களுக்கும் தன்னை காட்சி கொடுத்திருந்தா எத்தனை பேர் மனம் திரும்பியிருப்பாங்க? ஏன் ஆண்டவர் காட்சி கொடுக்கல? நல்ல கவனித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் காட்சி கொடுக்கல? சிறிய தவறுங்க, ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஒரு சிறிய தவறுங்க. அந்த தவறை என்ன அப்படி நீங்க கவனித்து பார்த்தால், காலங்காலமாக நாம அதே தவறு தான் செஞ்சுட்டு வரோம்.
அந்த சிறிய தவறு என்பது உலகத்துல பல நேரங்களில் அதை யாருமே தவறு என்று கூட சொல்ல மாட்டார்கள். அதை என்ன வேண்டும் சொல்லுவாங்க, பாலே அவனை நல்லதான் இருக்கிறான், நல்லதான் படிச்சிருக்கிறான், அதனாலதான் இப்படி பேசுகிறான் என்றுதான் பாராட்டுவார்களே ஒழிய அது உண்மையிலேயே தவறுதலுக்கு மேலாக இருக்கிறது என்று யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறிய தவறு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களை காட்சி கொடுக்காத அளவுக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அந்த பக்கமே விடல. போயிடு இந்த பக்கம் அப்படின்ட்டார். ஆண்டவரை விரும்பி இருந்தாலும் முடியாது, கடவுளை விரும்பி காட்சி கொடுக்கிறேன்னு சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. முதலாக ஒரு பெண்மணிக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார், ஒரு பெண்மணிக்கு. ஆனா ஒரு நியாய சாஸ்திரி, வேதத்தை அறிந்த சதுசேயர்கள் ஒருவனுக்கு கூட இறைவன் தன்னை வெளிப்படுத்திக்கலையே, ரோமா சாம்ராஜ்யத்துக்கு கூட வெளிப்படுத்திக்கலையே. நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று ஒரே ஒரு காட்சி கொடுத்திருந்தால் எத்தனை பேர்கள் உண்மையிலேயே நடுங்கி இறைவன் அண்டையில வந்திருப்பாங்க. அநேக நேரங்கள்ல நாம இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனத்துக்குள்ள நாம இப்படி முழுகிறோம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரு என் கூட சேர்ந்து ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு என்ன வந்ததோ தெரியல. அவர் சொன்னார், அந்த சிலை தானா கீழே விழணும், அப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா பிரதர் அப்படின்னாரு. அப்பதான் அந்த கணபதியை தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இது எதுக்கு நமக்கு இந்த வம்பு அப்படின்னு. இல்ல பிரதர், பவுலை போல ஒரு வைராக்கியமான ஜெபம் பண்ணா அது அப்படியே கீழே விழும் பிரதர், அது அப்படியே விழும் பிரதர். அப்ப பாருங்க இந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்புவாங்க. வேண்டாம் பிரதர், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நமக்கு. இல்ல நான் ஜெபம் பண்றேன். ஜெபித்தார். அது ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கிங் போகுது, அப்புறமா ஸ்விம்மிங் பூல்ல போயிருது. அது கதை வேறையா போயிட்டு இருக்கு. அந்த கதையில இவர் நுழைகிறார். என்னன்னு அதை பார்த்து கற்றெடுக்கிறேன். வேண்டாம் பிரதர் சொன்னாலும் பிடிவாதமா ஜெபம் பண்ணார். பிரியமானவர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க என்ன நடந்ததுன்னா, கீழே விழவே இல்லை, அது பாட்டுக்கு வாக்கிங்ல போயிடுச்சு. இவர் ரொம்ப நேரமா ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் விழ வைக்குவார் பிரதர் சொல்லிட்டு கூட வந்துட்டார். இந்த வெக்கங்கடான வாழ்க்கைக்கு சைலண்டாவே இருந்திருக்கலாம். நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லாத ஜெபம், இதெல்லாம் தேவையான வாழ்க்கையில. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டு நான் வண்டியில வருகிறேன். ஒரே கூச்சல், பயங்கரமான கூச்சல். உடனே என் போனை எடுத்து உடனே அதை படம் பிடிச்சேன். ஏன்னா மீண்டும் அப்படி ஒரு காட்சி கிடைக்காதுன்னு உடனே படம் பிடிச்சேன். அது என்ன அப்படின்னா, ஒரே கூச்சல், ஜனங்கள்லாம் அப்படியே அலறாங்க, ஒரே கூச்சல். என்ன அப்படின்னா, அதே மாதிரிதான் ஒரு கணபதியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் கம்பியில மாட்டி கழுத்து கட்டாயிடுச்சு. அது பாட்டுக்கு தலை விழுந்திருக்கு. ஆனா இவங்க பாட்டுக்கு கத்தி கூச்சல் போட்டு தேரை இழுத்துட்டே போய் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. தலை இல்லங்க, தலையே இல்லை. ஆனால் இவர்கள் அவ்வளவு சந்தோஷமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிறவங்க கூச்சல் போட்டு தேரை நிற்பாட்டி, அப்புறமா என்ன தெரியுமா நடந்துச்சு, அதை ஃபெவிஸ்டிக் போட்டு ஒருத்த ஒட்டி வச்சுன்னு இருக்கிறான். அது இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமா. நல்ல கவனித்து பாருங்க, கீழே விழுந்தாலும் மனம் திரும்ப மாட்டான். அதை ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டி வைக்குவானே ஒழிய அவன் மனம் திரும்ப மாட்டான். இதெல்லாம் இந்த நாட்டுடைய கதை. ஆனா நான் சொல்லிட்டு இருக்கிறது சிலை அல்ல. நான் சொல்லிட்டு இருக்கிறது ஜஸ்ட் 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போதுதானே உலகமே பிரமித்து போற அளவுக்கு சூரியன் இருண்டு போனான், பூமி அதிர்ச்சி ஏற்கப்பட்டது. கல்லறையில் இருந்தவர்கள் அநேக பேர்கள் எழுந்து பரிசுத்த நகரத்துக்குள்ள தன்னை காண்பித்துக் கொண்டார்கள். அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. நடந்து 3வது நாள்ல இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனா யாருக்குமே தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லையே. இது சரியா? நான் கேட்கிறேன், இது சரியா? அட்லீஸ்ட் ஒரு காட்சி, ஒரு ஆசாரியனுக்கு தன்னை காண்பித்திருக்கலாமே. ஒரு ரோமர்ல எல்லாருக்கும் காண்பிக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் இறைவன் பர்பாசுக்காவது தன்னை காண்பித்திருக்கலாமே.
இல்ல ரோமர்ல இருக்கக்கூடிய ரோம சக்கராதிபதிக்கு காண்பித்திருக்கலாமே, பிலாத்துவுக்கு காண்பித்திருக்கலாமே, இல்ல யூதர்களை ஆண்டு வந்திருந்த யோரோதுக்கு தன்னை காண்பித்திருக்கலாமே. உன் சிவப்பு அங்கிய எனக்கு தரித்த இந்த வச்சுக்க அங்கிய கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், நான் உயிர் தெழுந்தாச்சு, இனி நீங்க யாரும் என்ன சிலுவையில் அறைய முடியாது, என்கிட்ட இருக்கிற சக்தி எப்பேற்பட்டது உங்களுக்கு தெரியாது என்று எந்த வார்த்தையும் சொல்லல. சரி, எந்த வார்த்தையும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் உயிர் தெழுந்தேன் என்று ஏன் இறைவன் சொல்லிக் கொள்ளவில்லை? கடைசி வரைக்கும் பொய்யாய் போச்சப்பா. இன்றைக்கு உலகத்துல பில்லியன் மக்கள் என்று அழைக்கக்கூடிய மில்லியன் மக்கள் என்று அழைக்கக்கூடிய மக்கள் யார்? இஸ்லாம். இஸ்லாம்ல ஒருத்தம் கூட இயேசு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுங்களா? இயேசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலுவையில் அறியப்படல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறைவனே சிலுவையில் அறியப்படல. இறைவன் சொல்லிட்டேன், அவங்க இறைவன் சொல்றதுல அவர் சிலுவையில் அறியப்படல. அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் எப்படி இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பார்கள்? அவர்களுக்குள்ள எந்த சான்றிதழும் கிடையாது. யூதர்களுக்குள்ள இப்பொழுது கூட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற விஷயத்தை அங்கீகரிக்கிறவங்க யாருமே கிடையாது. இதெல்லாம் கிறிஸ்தவருடைய நாடகம். சரீரத்தை திருடி கொண்டு போய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பொய்யான வதந்திகளை பரவி விட்டார்கள் என்றெல்லாம் இன்று வரைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இதை ஆண்டவரே தீர்த்திருக்கலாம் இல்ல? இது ஆண்டவரே போய் தன்னை காட்சி கொடுத்திருக்கலாம் இல்ல? ஏன் ஆண்டவர் தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை? இது ஆண்டவர் தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை என்பது அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் ஆன்சர் சொல்லாத வரைக்கும் அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் உண்மையிலேயே இயேசு தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் இருக்க காரணம் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தா, அது அந்த தவறு இயேசு தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் என்றென்றைக்கும் ஆராதனையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவாலயத்தையும் எல்லாவற்றையும் இழந்து உலகமெல்லாம் அடிமைகளாக சிதறடிக்கப்பட்டு படாத துன்பங்களை பற்றி அவர்கள் இப்பொழுதுதான் ஒரு தேசத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். 2000 வருஷம் இறைவனுடைய தொடர்பில்லாம போச்சு. நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அந்த சிறிய தவறு இன்று கூட நம்ம செஞ்சுட்டு வரோம். ஆனால் அது ஒரு பெரிய தவறாக நமக்கு இல்லை. ஏன்னா நானே சொல்லிட்டேன் இல்லையா, சிறிய தவறு என்று சொல்லி. அப்ப நமக்கு என்ன தோண்டும் என்று சொன்னால், விடுப்பா, எல்லாமே வாழ்க்கை போயிட்டு இருக்கிற மாதிரி தானே போயிட்டு இருக்கு, நல்லபடி தானே போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன ஆண்டவர் வேண்டான்னு சொல்றேன்னா இல்லையே, ஆண்டவர் கூட வேணாம் தானே சொல்றேன், ஆண்டவர் மேல விசுவாசம் தானே வச்சிருக்கிறேன், இப்ப கூட ஆண்டவர் தானே ஆராதனை பண்ணு, இப்ப என்ன பெருசா நான் வந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமா நான் எழும்பிட்டேன், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒருவேளை நம்மை நாமே சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனா ஒரு சிம்பிளான கேள்வியில கேளுங்க, ஏன் இறைவன் தன்னை காண்பித்துக் கொள்ளல? ஏற்கனவே அவர் காண்பித்துக் கொள்ளல என்ற காரணத்தை வைத்தே பதில் சொல்லுகிறீர்களா? இல்ல சிறந்த பதில் உங்களால சொல்ல முடியுமா? சரி, நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அவிசுவாசிகளுக்கு இறைவன் காட்சி கொடுப்பாரா? தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? அவர் எத்தனை தடவை உயிரோடு இருக்கும் போதே நான் தான் ஆண்டவர் என்று எத்தனை தடவை சொன்னாரு. அப்பெல்லாம் விசுவாசிக்காத இவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே விசுவாசித்து விடுவார்களா? அதே தான் நான் கேட்கிறேன். பவுலும் அது போல தானே இருந்தாரு. பவுலுக்கு சீடர்கள் பேசின வார்த்தையெல்லாம் புரியலையா? பவுலுக்கு தெரியாதா இயேசு யார் என்று? ஆனால் அவன் மனம் திரும்பவே இல்லையே. எப்பொழுது அவன் மனம் திரும்பினா? ஸ்டீவன் சொல்றாப்புல, இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது, நான் காண்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது பட்சத்தில் இயேசு நிற்கிறதை காண்கிற. அவ்வளவு பலமாய் சாட்சி சொல்லியும் கூட எல்லோரும் கல்லெடுத்து கொள்ளும் போது அந்த கல்லெடுத்து கொள்ளுனவர்களுக்கு சாட்சியாக வஸ்திரங்களை நான் தான் பாதுகாத்து இருந்தேன் என்று பவுல் அடியார் சொல்லுகிறார்களே. அப்ப பவுலுக்கு ஸ்தீபன் பேசும்போது விசுவாசம் வரலையா? ஸ்தேவனுடைய வார்த்தையில பவுலுக்கு விசுவாசம் வரலையா? அன்று ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவனை குதிரையிலிருந்து கீழே தள்ளி, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நான் தான் என்று சொல்லும் போது உடனே எப்படிங்க விசுவாசிக்க முடிஞ்சிச்சு?
3 நாட்கள் கண் இல்லாமல் இருந்தார் பவுல். நத்தானிவேல் என்பவர் ஜெபம் பண்ண உடனே அவருக்கு கண்ணு திரும்பி அந்த அதிசயத்தை கண்டு அவர் மனம் திரும்பினாரு. இந்த அதிசயத்தை ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே செய்திருக்க கூடாது? ஏன் ஆண்டவர் செய்யல? கடவுள் அதை செய்ய மறுத்ததற்கு காரணம் என்ன? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், ஆனா கடவுள் ஷார்ப்பாக அதே விஷயத்தை நிற்பாட்டுகிறார். நாம எதை விரும்புகிறோமோ அந்த விஷயத்தை நிற்பாட்டுகிறார். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில விரும்பினது கிடைக்க கிடைக்க இறைவன் பேர் மேல அன்பு அதிகமாகுது. ஆனால் நம்ம விரும்பாததே நம்ம சுற்றிலும் நடக்க நடக்க நமக்கு எல்லோர் பேர் மேலேயும் வெறுப்பு உண்டாகப்படுகிறது. ஏன்? சபை பேர் மேல வெறுப்பு, கடவுள் பேர் மேல வெறுப்பு, எல்லோர் பேர் மேலேயும் நமக்கு வெறுப்பு மெதுமெதுவாக உண்டாக ஆரம்பித்துறது. வாங்க ஒரு விஷயம் சொல்லி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஏன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சதுசேயர் பரிசேயர் சிலுவையில் அறைந்த யூதர்களுக்கு ரோமர்களுக்கு ஏன் காட்சி கொடுக்கல? சிலுவையில் அறைந்த அவர்களுக்கு காட்சி கொடுத்திருந்தால் இன்றைக்கு இவரது சத்தியம் எவ்வளவோ மேல்தோங்கி நின்றிருக்கும். கொடுத்திருந்தால் தவறாகாது, அது உண்மையிலேயே தவறாகாது. ஆனா கடவுள் கொடுக்கல. கொடுக்காம இருக்கிறது நல்லதா, கொடுக்கிறது நல்லதா என்று நீங்கள் யோசித்து பாருங்களேன், எது நல்லது அப்படின்னு. ஆண்டவர் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை இறைவன் சொல்லுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், உங்க வசதிக்காக நானே வாசித்து காட்ட, அதாவது வாசிக்க சொல்றேன் கேளுங்களேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சாட்சியின் ஜீவத்தை பற்றி இறைவன் அவ்வளவு அருமையாக பேசுகிறார். அந்த சாட்சி எப்படி இருக்கணுமா? இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுடைய குஷ்டரோகம் குணமாயிடுச்சு. நீ என்ன தெரியுமா பண்ண? ஊருக்கெல்லாம் போய் சொல்லி, இதை பாருங்க நான் குஷ்டமா இருந்தேன், இதை பாருங்க நான் நல்லா ஆயிட்டேன். இந்த வீண் பெருமெல்லாம் வேண்டாம். கடவுளுக்கு சாட்சியா இருக்கணும்னா, நானும் இந்த பூமிக்கு வந்தது சாட்சியா இருக்கணும்னா, நான் யார் தெரியுமா? கிறிஸ்து. நான் தான் உண்மையிலேயே கிறிஸ்து. இவருக்கு நீ சாட்சியா இருக்கணும்னா, நீ போய் தேவாலயத்திற்கு போய் ஒரு குஷ்டரோகி குணமாயிட்டா என்னெல்லாம் காணிக்க கொடுக்கணுமோ அதை ஆசாரியனுக்கு கொடுத்துட்டு வா, மற்றது தானா நடக்கும் என்று இறைவன். சாட்சியின் வாழ்க்கையை இறைவன் ஒரு குஷ்டரோகிக்கு சொல்றாரு. ஏன் இவர்கிட்ட இல்லாம போச்சு? அதே சாட்சியின் வாழ்க்கை இவர் வாழ்ந்து காட்டியிருக்கலாமே. இதோ நீங்கள் என்ன சிலுவையில் அறைந்தீர்கள், பாருங்கள் ஆணியுடைய காயம் அப்படியே இருக்கு, 3 நாட்கள் தான் ஆனது. இதை பாருங்கள் விலா எலும்பு, இதை பாருங்கள் விரல், இதை பாருங்கள் கை, இதை பாருங்கள் என்ன முதுகு. எத்தனை அடி அடித்தீர்கள்? 40 அடி அடித்தீர்கள். என் முதுகு என்னவாயிருக்குது பாருங்கள் என்று இறைவன் சாட்சியை ஏன் மறுத்து விட்டார்? கடவுள் ஏன் இந்த சாட்சியை கூறவில்லை? பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த டைரக்ஷன்ல இதுவரைக்கும் இந்த கேள்வி நம்மளுக்கு வராமல் இருப்பதனால் இதுல என்ன அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் குறைவு, 5 மணி நேரமாவது இந்த விஷயத்தை பேச டைம் தேவைப்படுது. ஏனவைதான் வருகின்ற நாட்கள் ஜூன் மாதம், அதாவது வருகின்ற நாட்கள் ஜூன் மாதம் 24, 25, 26, 27, 28 5 நாட்கள் நமக்கு இணையதள சத்தியத்தின் பெருவிழா நமக்கு நடைபெறுகிறது. இந்த ஆன்லைன் சத்தியத்தின் பெருவிழாவில் பொறுமையாய் நாம எவ்ரி ஈவினிங் இதை நம்ம தியானிக்க ஏன் செல்லுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் கவனித்து பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை ஏன் அவர்களுக்கு காண்பித்துக் கொள்ளவில்லை? இதுல என்னதான் அடங்கி இருக்கிறது?
ஏன் பிதாவாகிய தேவன் அலோடு பண்ணல? அவர் ஏற்கனவே காண்பித்துக் கொள்ளவில்லை என்ற அந்த சம்பவத்தை சாதகப்படுத்தி ஒருவேளை நாம் சொல்லலாம். அவங்க எல்லாம் வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு மனம் திரும்பட்டோம். சீடர்கள் சொல்லுகிறதை கேட்டு மனம் திரும்பட்டோம். அவங்களுடைய அவிசுவாசம் மாற வேண்டும் என்றால் ஒழுங்கா போய் சீடர் இடத்துல அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லாமா? கடவுள் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டார் என்பதை கண்டுபிடிக்காம நம்ம மனசுக்கு வந்ததை யோசிக்கிறோம். அவங்களுக்கு அவிசுவாசம், அதனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்துக் கொள்ளவில்லை. அவங்க தானே சிலுவையில் அறைஞ்சாங்க, அதனாலதான் அவங்க கடவுளை வேண்டாம் என்று தள்ளிவிட்டாங்க. அவர் சொந்தமானவருக்கு வந்தார், சொந்தமானவர்களும் அவர்களை தள்ளிவிட்டார்கள். ஏனவைதான் யார் யார் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ அவர்களுக்கு தன்னை காண்பித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லாமா? வாங்க, அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கடவுள் சில நேரங்களில் அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை கவனித்தார். அந்த செயல்பாட்டுக்கு காரணம் அவர் அல்ல, நாம் தான். கடவுளின் செயல்பாட்டுக்கு காரணம் அவர் அல்ல, நாம் தான் அதற்கு காரணம். அநேக நேரங்கள்ல நாம இப்படி யோசிக்கிறோம். கடவுள், அன்புள்ள கடவுள் நரகத்தை உருவாக்க முடியுமா? எப்படி இறைவன் நரகத்தை உருவாக்குவார்? ஐயோ, அது முடியாது. பெத்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நரகத்துல போடுவார்களா? எந்த பெற்றோர்களாவது தன் பிள்ளை நரகத்துக்கு போவதை விரும்புவார்களா? ஆனா இறைவன் ஏன் நரகத்தை உருவாக்குகிறார் என்றெல்லாம் நாம் சொல்லி கடவுளை தான் குற்றப்படுத்துகிறவர்களா மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நரகம் யாரால உருவாக்கப்படுகிறது என்பதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. கடவுள் நரகத்துக்குள்ள போடுவேன் என்று சொல்லுகிற சில வார்த்தைகளை மட்டும்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஏக சக்கராதிபதி, அவர் அந்த வார்த்தையை அப்படிதான் பேசணும். ஆனால் உண்மையிலேயே அதை உருவாக்கி கொண்டிருக்கிறவர்கள் யார்? நரகத்தை உருவாக்கி கொண்டு நரகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் யார்? இதை நாம யோசிக்கிறதே கிடையாது. இல்ல, சிலர்கள் கேட்கிறார்கள், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் இவ்வளவு அருமையாக சுற்றிய செய்துவிட்டு அந்த பரிசுத்தமான தோட்டத்தில் ஒரு பிசாசு நுழையும்படி இறைவன் செய்யலாமா? இறைவன் பாதுகாத்து வச்சிருக்க கூடாதா? இறைவன் ஏன் அந்த பிசாசு ஆமோதிச்சாரு? ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் வைக்கணும்னா நமக்கே டெஸ்ட் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் பிசாசை கொண்டு இறைவன் டெஸ்ட் வைத்தார்? நாம் பல கேள்விகளை கேட்கிறோம். அந்த கேள்விகள் புத்திசாலியாய் இருக்கிறதாக எண்ணி விடுகிறோம். ஆனால் காலங்கள்ல என்ன நடந்தது என்பதை வாசிக்கவோ தெரிஞ்சுக்கவோ நம்ம மனசு வைக்கிறது இல்ல. அப்படி வைத்தால் அல்லவோ ஒரு உண்மையான விஷயம் வெளியே வருகிறது. ஆனா நம்ம அதை மனசை வைக்கிறது இல்ல. அதே போலதான் நானும் சொல்லுகிறேன். அநேக நேரங்கள்ல சுருக்கமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விதத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை நாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டோம். அது நமக்கு விருப்பம் இருக்காது. நீங்கள் கவனித்தீர்களா? உலகத்துல எல்லா எழுத்தும் தெளிவா இருக்கும், பெருசா இருக்கும். ஆனா உலகத்திலேயே சிறிய எழுத்து எது தெரியுமா? உலகத்திலேயே படிக்க படிக்க அது மறுபடியும் பொங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாக்குமெண்ட் எது தெரியுமா? அதுதான் அக்னாலஜ்மெண்ட். எந்த போனை நம்ம புதுசா வாங்கினாலும் are you agree அப்படின்னு போடுவான். அதை படிப்பதற்கே நமக்கு டைம் இருக்காது. உடனே அதை மேல இப்படி தள்ளிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கா, அக்ரின்னு போட்டுருவான். அவ்வளவுதான். அதை கொஞ்சம் கூட நம்ம படிக்க மாட்டோம், கொஞ்சம் கூட நம்ம உள்வாங்கிக் கொள்ளவே மாட்டோம். ஏன் சொன்னா, அட என்ன சொன்னா என்னப்பா, நோ அக்ரி அப்படின்னு போட்டா என்ன, அது இன்ஸ்டால் ஆகாது. அதற்கு பதிலாக அக்ரி என்று சொல்லி எழுதி விடுவோமே என்று சொல்லி அக்ரி என்று ஒத்துக்கொள்ளுகிறோம். அதை நம்ம யாரும் படிக்க மாட்டோம். அப்படிதான் உலகத்துல நாம் தள்ளி விடுகிற மகத்தான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கடவுள் பிரதேகமா நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கணக்கு. அதுல அநேக பேர்கள் சோம்பேறித்தனத்தை காட்டுகிறார்கள். கடவுள் ஒரு செப்பரேட்டா நம்ம இடத்துல ஒரு கணக்கு கேட்கிறார்.
கடவுள் கணக்கு கேட்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு வெறுப்பு வருது பாருங்க. ஐயோ, நான் என்ன கணக்கு பிடிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆதங்கம் வருது ஒளிய. ஆமா, அவர் ஏன் நம்ம இடத்துல கணக்கு கேட்கிறார் என்ற சிந்தனை நம்ம இடத்துல வருவதே கிடையாது. இவன் நான் சொல்லுகிறது நன்றாக கவனிங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரே ஒரு காட்சியை சதுசேயனுக்கு கொடுத்திருந்தார். எத்தனையோ சதுசேயருங்க மனம் திரும்பி இயேசுக்கு சாட்சியா வந்திருக்க கூடும். பரிசேயர்களுக்கு கொடுத்திருக்கலாம், நியாய சாஸ்திரிகள் கொடுத்திருக்கலாம், பிலாத்துவுக்கு கொடுத்திருக்கலாம், ஏரோதுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் கொடுக்க முடியல. ஆனா இதே ஆண்டவர் தான் மத்தேயு சுவிசேஷம் 8:4 சொல்றார், நீ சாட்சியா இரு. நீ சாட்சியா இருக்கலாம் இல்ல? அப்ப ஏன் உன் சாட்சியை நீ மறுக்கிற? போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்துக்கொள். ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்துக்கொள். ஏன்னா நீ மரித்தவனாய் இருந்தாய், குஷ்டரோகத்துல மரித்தவனாய் இருந்தாய், இப்பொழுதோ நீ உயிர்த்தெழுந்திருக்கிறாய். அதாவது ஒரு குஷ்டரோகம் அவனை மறிக்க வைக்கும். அந்த குஷ்டரோகம் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னா மறைஞ்சு போச்சு. அப்படின்னா குஷ்டரோகத்துல சாகக்கூடியதும் ஒன்றுதான், கல்லறையில இருக்கக்கூடியதும் ஒண்ணுதான். குஷ்டரோகம் குணமாகிறதும் ஒண்ணுதான், உயிர்த்தெழுதலும் ஒண்ணுதான். அப்போ உயிர்த்தெழுந்த அடையாளத்துக்கு சின்னமா இருக்கிற குஷ்டரோகிக்கு இறைவன் சொல்றார், போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்துக்கோன்னு. இந்த வேலையை ஏன் இயேசு தான் செய்யல? இவர் போய் தன்னுடைய உடலை ஆசாரியனுக்கு காண்பித்திருக்கலாம் இல்லையா? நீங்க நினைக்கலாம் நீங்க வேதத்துக்கு முரணாக சிந்திக்கிறீர்கள் என்று. இல்லை பிரியமானவர்களே, வேதத்திலேயே பதில் இருக்குங்க. நான் உயிர்த்தெழுந்தா கூட உங்களுக்கு நான் காண்பித்து கொள்ள மாட்டேன் என்று. இப்ப தேட போறீங்களா? தேடுங்க. நான் சொல்லுவது வசனம் பொய் அல்ல, உண்மையாகவே வசனம் இருக்குங்க. நான் உயிர்த்தெழுந்த பின்பும் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்றேன். நான் காண்பித்துக் கொள்ள மாட்டேன். ஏன்னா நீங்கள் செய்கிற தவறு எவ்வளவு பெருசாக இருக்கிறது சிந்திக்கவில்லையா என்று இறைவன் அவங்கள சொன்ன வசனம் இருக்குங்க. இவன் நம்புறீங்களா? அந்த வசனம் எதுன்னு கேட்கிறீங்களா? உங்க மடியில தானே வேதம் இருக்கு. நான் சொல்லும் போது நான் பொய் சொல்லவில்லை என்பதை நீங்க தான் அறிய போறீங்க. அப்படி என்றால் ஏன் இயேசு தன்னை காண்பித்துக் கொள்ளல? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இப்படிதான் ஒரு நாள் நமக்கு என்ன ஆகும் என்றா, நான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பாடலை பாடி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு தானம் செய்திருக்கிறேன், ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் ரத்த சாட்சியா மரித்திருக்கிறேன், எல்லாமே சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறது ஈஸிங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறது ஈஸிங்க. ஆனா கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் சத்தியத்திற்காக வாழ்வது தாங்க கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ரத்த சாட்சியா மரிக்கிறது கூட ஈஸி. ஆனா நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ரத்த சாட்சியா மரித்தவன் முதல் இடம் பிடிப்பான். இல்லை, கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் சாட்சியா இருக்கிறான் பாரு, சத்தியத்திற்காக சத்திய வழியில நடக்கிறான் பாருங்க. இதை விட கஷ்டமான வாழ்க்கை வேறு எதுலயும் கிடையாது. அதே ஓட்ட உடைச்சியான மனைவி, அதே அடங்கப்பிடாரியான கணவன், அதே ஊதாரியான பிள்ளைங்க, அதே சமுதாயம், அதே துப்பு, அதே கேலி பரியாசம், அதே குற்றச்சாட்டுதல், இத்தனையும் வாங்கி கொண்டு சத்தியத்தை விடாமல் நிற்கிறது என்பது இரத்த சாட்சியம் மறிக்கிறதை விட பலமான வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தோணல. ஏன் நமக்கு இதெல்லாம் பெருசா தோணல? நான் சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனித்து பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு எவ்வளவு நேரமாக பிலாத்துக்கு போய் தன்னை காண்பித்துக் கொள்ள, அவன் அரமனைக்கு போக எவ்வளவு நேரமாகும்? எம்மா ஒரு சிஷ்யரோடு கூட போனாருங்க. நைட்டு அவங்க 2 பேரும் யாரு? அவிசுவாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, மந்த இதயம் உள்ளவர்களா, கொஞ்சம் கூட புத்தி இல்லை உங்களுக்கு? மோசையின் ஆகமத்திலேயும் சங்கீதங்களையும் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மரிக்க வேண்டியது அவசியம், அவர் உயிர் தள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லும் போது கூட மந்த இதயம் உள்ளவர்களா அப்படியே ரோட்ல நடக்கிறாங்க. ஆனால் அவங்க வீடு வரும்போது இவரோ முன் போகிறவராய் காணப்பட்டார். ஐயா, நைட்டு இப்ப எங்க முன் போறீங்கன்னு சொல்லும் போது, சரி உங்க வீட்டுல நானும் தங்குறேன் அப்படின்னு வீட்டுல தங்கும் போது அப்பம் பிற்கும் போது அவரை
அடையாளம் கண்டுபிடித்தார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், வழியெல்லாம் பேசிக்கொண்டு வந்தார், இதயம் அப்படி கொழுந்து விட்டு எரிந்தது. அப்போது கூட அவர் யார் நமக்கு தெரியலையே. புரியுதா? இயேசு இடத்துல இருந்து எப்பேரிப்பட்ட அற்புதம் நீங்கள் வாங்கிக்கிட்டாலும், இயேசு தன்னை யாருக்கு காண்பிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் தன்னை காண்பித்துக் கொள்வார். அந்த சிறிய தவறு உங்களுக்குள்ள இருக்கும்னா, உங்க கையில எப்பேரிப்பட்ட அற்புதங்கள் நடந்தாலும், எப்பேரிப்பட்ட தீர்க்கதரிசனங்களை நீங்க உரைத்தாலும், எப்பேரிப்பட்ட ஒரு மெகா சர்ச்சையை நீங்கள் ஓபன் பண்ணி நீங்க நடத்தினாலும், கிறிஸ்து தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்க ஒரு நாளும் கிறிஸ்துவ அறியவே முடியாது. ஒருபோதும் கிறிஸ்துவ அறிய முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லையோ அப்படியே தான் இன்னைக்கு பல ஜனங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவதே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா இப்பொழுது நீங்கள் எல்லோரும் சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று? இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டுட்டு இல்ல. இவர்களுக்கு இதே போல இந்த சபையில் ஒரு பிரச்சனை வரும். ஒரு நாள் வருது, இதே பிரச்சனை வரும். அப்பொழுது நீங்கள் இதே இடத்துக்கு சொல்லுவீர்கள், இதெல்லாம் சத்தியமே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்கள் சத்தியம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனா காலம் வருகிறது, அப்பொழுது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும்போது இங்க சத்தியம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே. அன்னைக்கு சத்தியம் இருக்கிறது என்று சொன்ன நாவு எங்க? இன்னைக்கு இந்த இடத்துல சத்தியம் இல்லை என்று சொல்லுகிற நாவு எங்க? இதற்கு இடையில நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவால் இன்னும் வெளிப்பாடு பெறவில்லை என்று தான் அர்த்தம். உங்க காது நிறைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆனா கிறிஸ்து தன்னை இன்னும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. ஏனெனில் அங்க நடந்த ஒரே ஒரு சிறு தவறு எது? அந்த ஒரே ஒரு சிறு தவறுக்கு இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளவில்லையோ அப்படியே தான் நானும் சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களால் இறைவனை ஒரு நாளும் அறிய முடியாது. என்ன சொன்னாலும் அவர்களால் அறியவே முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இயேசு யார் என்று தெரியும் என்று. கரெக்ட். நீங்கள் இயேசு சரித்திரத்தில் ஒரு புருஷனாக அறிஞ்சிருக்கிறீங்க என்பது ஒரு நாள் வெளியே வரும். அற்புதங்களில் ஒருவர் என்பது புரிந்து கொண்டிருக்கிறீங்க என்றுதான் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களை தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரா? நான் சொல்லுகிற இறைவன் உங்களை தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரா? இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அப்பொழுது மோசே நினைத்தார், உலகத்தில் உள்ள எல்லோரை காட்டிலும், இந்த பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லோரை காட்டிலும் இறைவனை முகமுகமாய் பார்த்த மோசே அப்படிதான் நினைச்சார். மோசைக்கு இன்டர்பிரேஷன் வரல. ஆனா ஸ்டீபன் சொல்றார், மோசே யாரை கண்டார்? கர்த்தருடைய தூதனை கண்டார், கர்த்தரை அல்ல. கர்த்தருடைய தூதனை கண்டார். யார் கர்த்தருடைய தூதன்? கர்த்தருக்கே சமானமானவர் தான் இந்த கர்த்தருடைய தூதன். யார் இந்த கர்த்தருடைய தூதன் என்று ஸ்டீபன் சொல்லி கடைசியில அது கிறிஸ்து தான் என்று வெளிப்படுத்துறார். அப்ப கூட யூதர்களால முடியல. அவரை கொண்டு போய் சிலுவையில அறைஞ்சாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்க வீட்டுல ஒரு 4வது பிள்ளைன்னு ஒண்ணு பிள்ளை பிறந்திருக்கோம். அது பாடும் போது, அது ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நாங்கெல்லாம் வேற மாதிரி ஜெபிக்கிறோம், நீயே வேற மாதிரி ஜெபிக்கிற. நாங்கெல்லாம் வேற மாதிரி பாடுறோம், நீயே வேற மாதிரி பாடுற. நாங்களெல்லாம் ஏசப்பா வேற மாதிரியே பின்பற்றோம், நீரே வேற மாதிரியே பின்பற்ற என்று அந்த பிள்ளையை நீங்க சுட்டி காட்டினே இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. அந்த பிள்ளைக்கு தேவன் வெளிப்பட்டிருப்பார், ஆனா உங்களுக்கு தேவன் வெளிப்பட்டிருக்க மாட்டார். உங்களால கடைசி வரைக்கும் இறைவன் யார் என்று உங்களுக்கு தெரியாமலேயே இருக்கும். தேவன் தன்னை எவனுக்கு வெளிப்படுத்துகிறாரோ, எவருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ, அது ஆண்டவர் ஒரு முறை சொல்றார், பிதாவாகிய தேவன் உங்களை என் அண்டையில் வராவிட்டால் நீங்க யாருமே என் அண்டையில் வரவே முடியாது. ஆணித்தரமாக இறைவன் சொல்லி முடிச்சார். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறாரா? பாருங்க, இது அற்புதமான ஒரு நேரங்க, மிக மிக ஆச்சரியமான ஒரு நேரங்க. இயேசு உங்களுக்கு வெளிப்பட்டாரா? வெளிப்படாத இயேசுவை யாரு வேணுமென்றாலும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடலாம், யாரு வேணுமென்றாலும் கொண்டாடலாம்.
யாருக்கு வேணுமென்றாலும் உரிமை உண்டு. நீங்க இயேசுவ ராஜான்னு சொல்லலாம், இயேசுவ தெய்வம் சொல்லலாம், இயேசுவ பிசாசு விரட்டுகிறவர் என்று சொல்லலாம், இயேசுவ நீங்க பெரிய தூதன் என்று சொல்லலாம், தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். நீங்க என்ன வேணுமென்றாலும் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக உனக்கு வெளிப்படுத்தினாரா? அப்படி வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னா நீயும் ஒரு சதுசேயன்தான், நீயும் ஒரு பரிசேயன்தான், நீயும் ஒரு ரோமர் சக்கராதிபதி தான். நீ இயேசு சொந்த கையால சிலுவையில அறைஞ்சிருக்கலாம். அவை எல்லாம் மனுஷனுக்கு சேர்ந்த சங்கதிகள். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வேற சங்கதிக்கு சேர்ந்தவர். தேவன் உங்களை தங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டாரா? நான் மீண்டும் கேட்கிற, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டாரா? கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் மீது நாம் இறைவனை பற்றி சொல்லுவதெல்லாம் என்ன ஒரு வெறுமையான விஷயமாக இருக்கலாம். சிந்தித்து பாருங்க. கடவுளுடைய வெளிப்பாட்டை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோமா என்பது எத்தனை பெரிய விஷயம். கடவுள் சொல்றார், நான் ஒருவனுக்கு என்னை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள் என்னை அறிய முடியும்? நான் உங்களை வெளிப்படுத்தினால் அல்லவா நீங்கள் அறிய முடியும். இன்னைக்கு ஆண்டவரை யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தினில்ல, யாருக்குமே வெளிப்படுத்தினில்ல. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற நேரம் வரைக்கும் இங்க இருப்பாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் ஐயா 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 என்று கொஞ்சம் கூடும். நீங்கள் இந்த இடத்தை போற்றி புகழக்கூடும். பொறுத்துரு ராஜா, இன்னும் 2 வருஷம் பொறுத்துரு. உனக்கும் ஒரு நேரம் வந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல சத்தியம் இருக்குன்னு சொன்னியோ அதே இடத்துல சத்தியம் இல்லைன்னு சொல்ற உன் நாவுக்கு நிறைய நேரம் வரல, வருது. இதே இடத்துல சத்தியம் இல்லைன்னு சொல்லுவ, இதே இடத்துல கேட்ட சத்தியம் பொய்ன்னு சொல்லுவ, இதே என்னை குறித்து சொல்லுவேன், இவன் ஒரு அக்கிரமக்காரங்க, இவன் ஒரு ஃப்ராடுங்க, இவன் பின்னாடி நீங்க போயின்னு இருக்கிறீங்க, இவன் எதுக்குமே லாக்கி இல்லைங்க, இவங்கிட்ட சத்தியமே இல்லை என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. அப்படி என்றால் இப்ப கேட்கிற காது என்ன காதுன்னு கேட்கிற. இப்ப நீங்க ஓகோ என்று ஒப்புக்கொள்ளுகிறீர்களே, இது என்ன காது என்று கேட்கிற. தேவன் ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவன் பக்தியாக இருப்பான். தேவன் ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவன் விசுவாசமாக இருப்பான். தேவன் ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர் மேல் அவன் ஏக்கமாய் இருப்பான். தேவன் ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவருக்காக அவன் எதையும் செய்ய துணிகரமாக இருப்பான். ஆனாலும் தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு நாளும் ஒரு போதும் இறைவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. அப்படி என்றால் கடவுளுடைய வெளிப்பாடை பெறாமலேயே இன்றைக்குன்னா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடவுளை குறித்து சாரகாசமாய் பேசுகிறோம், நிலமாய் பேசுகிறோம், புட்டு புட்டு பேசுகிறோம், எத்தனையோ அம்சங்கள் இருக்கிறதாக பேசுகிறோம். ஆனா கடவுள் உண்மையிலேயே நமக்குள்ள அவர் வெளிப்படல. அவருடைய வெளிப்பாடு நமக்குள்ள கிடைக்கல. பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ ஹோட்டலுக்கு போறோம், அவன் ஒரு டிஷ் சொல்லுகிறான் அப்படின்னா என்னன்னு கேட்கிறோம். ஏன்னா அதை நாம இன்னும் வெளிப்படல, நம்முடைய மனசுல வெளிப்படல. ஆனா ஒரு மனுஷன் போனா அவன் பார்க்கிறான், அந்த லிஸ்ட்ல என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கிறான். ஆனா அந்த லிஸ்ட்ல ஆர்டர் பண்ற அளவுக்கு தன்னிடத்துல காசு இல்லை என்று அவன் பார்க்கிறான். கடைசியில தன் மணி பர்ஸ் தன்னுடைய பாக்கெட்ல இருக்கிற பணம் எல்லாம் போட்டு எண்ணி பார்க்கிறான். ஆஹா, இந்த பணத்துக்கு நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்துக்கு ஏற்றபடி மெனுவை பார்க்கிறான். அங்க ஒரு மெனு அந்த பணத்துக்கு ஏற்ற அதுக்கேற்றபடியே இருக்கு. அவன் சொல்லுகிறான் இது வேணும்னு. ஆனா அந்த ஆர்டரை எடுக்கக்கூடியவர் சொல்றார், ஆர் யூ ஷூர்? நீங்க கண்டிப்பா இதை சாப்பிடுவீங்களா? ஐ அம் ஷூர், நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா உங்க இஷ்டம். அவன் நேராய் செல்லுகிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் கொண்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறான். அப்பொழுதுதான் அவன் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இது பச்சைக்கறி அல்லவா, பச்சைக்கறியை எப்படி சாப்பிட முடியும் என்று சொல்லி அவன் திகைக்கிறான். அதை கொண்டு வந்தவனோ தூரத்தில் நின்று ஓகே சாப்பிடுங்க அப்படின்றான். இவனுக்கு வேற வழியே இல்லாம அந்த ஸ்பூன்ல அவன் சாப்பிடுகிறான். அதை பொறுத்து கொள்ள முடியாம அநேகருடைய பேக்ல போட்டு விடுகிறான். பண்ண அறுத்து பண்ணுக்குள்ள ஒழித்து விடுகிறான். என்னமெல்லாம் அட்டகாசம் செய்கிறான் மிஸ்டர் பீன். அதை நீங்கள் பார்த்திருப்பீங்க.
எவ்வளெல்லாம் செய்து விட்டு கடைசியில ஒரு சின்ன தவறு மற்றவர்கள் மேல் போட்டு விட்டு என்னுடைய சாப்பாடெல்லாம் வீணாகி விட்டது என்று சொல்லுகிறான். சாரி சார் அப்படின்னு சொல்லி மீண்டும் பச்சைக்கறியை முழு பிளேட்ல கொடுக்கறாங்களே, அதை நீங்க சிரித்து விட்டு வாங்கி அதை பார்த்து ரசித்து விட்டீர்கள் அல்லவா? ஆனா நீங்க கவனிச்சிங்களா? அநேக நேரங்களில் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கா? இது என்ன டிஷ்ஷா இருக்கும்னு, இது என்ன உணவாக இருக்கும் தெரியுமா? தெரியல. ஏன்னா அதை நீங்கள் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஆனால் அதனுடைய வாசனை, ஆனால் அதனுடைய அவங்களுடைய பிளேட்ல என்னமோ இருக்கிறது, அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது நம்ம சாப்பிடலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஹோட்டல்ல சாப்பிடுறது நல்லதல்ல. உண்மை விஷயம், ஹோட்டல்ல சாப்பிடுறது நல்லதல்ல, ஹோட்டல்ல சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லதல்ல. இதையும் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. ஹோட்டல்ல சாப்பிடுறது எந்த அளவுக்கு நல்லதல்லையோ, ஹோட்டல்ல சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லதல்ல. ஏன் எல்லா ஹோட்டலும் கெட்டு போச்சா? எல்லா ஹோட்டலும் சரியில்லைன்னா மனைவியை கூட்டின்னு போங்க, பிள்ளைங்களை தயவு செஞ்சு கூட்டின்னு போங்க. எத்தனையோ ஹோட்டல்ல என்ன வரைக்கும் நம்மளோட கையால சாப்பிட முடியாத எத்தனையோ சாப்பாடுகள் இருக்குங்க, எத்தனையோ விட்டமின்ஸுங்க இருக்குங்க, எத்தனையோ குதூகலம் இருக்குங்க. எங்கேயும் போறதில்ல. நான் வீட்டு சாப்பாடு தான் என்று சொல்றீங்களே, அவளுக்கு எத்தனை நேரங்களில் ஜுரம் வருது, அவளுக்கு எத்தனை நேரங்களில் காய்ச்சல் அடிக்குது, எத்தனை நேரங்களில் அவர் உடம்பு சரியில்லாம போகிறா. என்னைக்காவது நான் சமையல் செய்ய மாட்டேன்னு சொல்றாளா? ஆனா நீ என்னைக்காவது ஒரு முறை அவளை கூட்டின்னு போயிருக்கிறியா? ஐயோ பணம் போச்சு, ஐயோ பணம் போச்ச சொல்லுங்க. உன்னை விட இந்த பணம் எனக்கு பெருசே இல்லைன்னு சொல்லுங்க. உன்னை விட இந்த பணம் எனக்கு பெருசே இல்லை. நீ சாப்பிடு, நீ சந்தோஷமாயிரு, நீ தான் எனக்கு முக்கியம். பிள்ளைகளா, நீங்க தான் எனக்கு. இந்த பணம் எல்லாம் இன்னைக்கு போது நாளைக்கு வருது. அப்ப எத்தனையோ விஷயம் நமக்கு இன்னும் தெரியல. உலகத்துல விஞ்ஞானி சொல்றான் மொத்த உயிரினங்கள் எவ்வளவு. நான் உங்களை கேட்கிறேன், மொத்த உயிரினங்கள் எவ்வளவு இருக்கு? நீங்க எவ்வளவு உயிரினங்களை பார்த்திருப்பீங்க சொல்லுங்க. ஒரு உயிரினத்தை எண்ணின்னு வாங்க. மனுஷன் என்பது ஒரு உயிரினம் இல்லையா? அது ஒரு மாடல். மனுஷன் என்பது ஒரு உயிரினம். நெக்ஸ்ட் பறவனே, அது ஒரு உயிரினம், அதெல்லாம் ஆகாயத்துல பறக்குது. தாவனே, அதாவது தாவி செல்லக்கூடிய புழு பூச்சி, அதெல்லாம் ஒரு உயிரினம். நெக்ஸ்ட் சரி கடல். நெக்ஸ்ட் அவ்வளவுதான் இல்ல. விஞ்ஞானி சொல்லுகிறார்கள் மொத்தம் இந்த உலகத்துல மனுஷன் இதுவரைக்கும் கண்ட உயிரினங்கள் 32 லட்சம். ஐயா, நம்மால லிஸ்ட் இல்லையா? இன்னும் எழுத முடியல. வாய் விட்டு சொன்னா 5 உயிரினங்களை மட்டும் நான் சொல்றோம். 5 உயிரினங்கள் தான் நம்முடைய நினைவுல இருக்கு. அது கூட ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது, நாம கண்டுபிடிச்சது கிடையாது. ஆனா விஞ்ஞானி சொல்ற 32 லட்சம் உயிரினங்கள் உண்டு. ஆனா இதுவரைக்கும் நாம் கண்டதை விட காணாத பில்லியன் கணக்கான உயிரினங்கள் உண்டு. எப்படி என்று அவன் ஸ்தம்பித்து போறான். அந்த கடவுளை எண்ணி பார்த்தீர்களா? அந்த உயிரினங்களே நம்முடைய நினைவுக்கு வருதுலங்க. நான் ஒருத்தருக்கு சொல்றேன், அவர் சொல்றாரு, அவர் வந்து சொல்றாரு, நீங்க என்னங்க நீங்க நமிதாவை பத்தி எல்லாம் பேசுறீங்க. நான் சொன்ன நமிதாவெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அப்படியெல்லாம் ஆக்டிங் பண்ணாதீங்க. நான் சொன்னேன், நான் எங்க ஆக்டிங் பண்ணணும்? நான் நமிதாவை பத்தி நான் ஏன் பேசணுங்க? புட்டு புட்டு பேசியிருக்கிறீங்க. நான் சொன்னேன், உண்மையா சொல்றேங்க, நமிதாவை பத்தி நான் எங்க புட்டு புட்டு பேசணும்? காட்டுங்கன்னு சொல்லும் போது அது அமீபா. நான் அமீபாவை பத்தி பேசியிருக்கிறேன். அவருடைய எண்ணத்துல நமிதா என்று நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் கவனித்தீர்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை? இன்னும் எத்தனையோ விஷயம் நமக்கு அமீபா எப்படி இருக்கும் அது வெளிப்பட்டால் அல்லவா நமக்கு தெரியும். ஆனா அமீபா மீது பேச்சுவார்த்தை நமக்கு இருக்கு. பிளாக் ஹோலை யார் பார்த்தார்கள்? ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்ற பிளாக் ஹோலை எவனும் பார்த்தது கிடையாது, பார்க்க சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் யாரும் சொல்லாத வார்த்தை ஸ்டீபன் ஹாக்கிங், பார்க்க சாத்தியமே இல்லை. அது பார்க்க முடியாததுதான் பிளாக் ஹோல். ஏன்னா அவ்வளவு தொலை தூர அளவில் இருக்கும். பிளாக் ஹோல் என்பது இருக்கு என்பது அவருடைய சத்தத்தை வைத்து நாம் சொல்லுகிறோமே ஒழிய அது இல்லை. ஆனால் பிளாக் ஹோல் என்பதையும் ஒரு வெளிப்பாட்டு வந்ததுனால் பேச முடிகிறது. அமீபா என்ற வெளிப்பாட்டு வந்ததுனால் கிரகிக்க முடிகிறது. கொரில்லா என்ற வெளிப்பாட்டு வந்ததுனால் சிந்திக்க முடிகிறது. மனசை தொட்டு சொல்லுங்க, கடவுள் உங்களுக்கு வெளிப்பாட்டு கொடுத்தாரா?
உயிர்த்தெழுந்த இயேசு எவனுக்கு தன்னை காண்பித்துக் கொள்கிறாரோ அவன் அன்றி வேற எவனும் இயேசுவை அறிய முடியாது. இயேசு எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்துறாரோ அவன் அன்றி பிதாவை எவனும் அறிய முடியாது. நம்பினால் நம்புங்க. அப்படி என்றால் என்ன சூழ்ச்சி, என்ன நடந்திருந்தால் இயேசு தன்னை காண்பித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு பிதாவாகிய தேவனால் முத்திரிக்கப்பட்டுட்டார். காண்பிக்காத, ஆனால் இயேசுக்கு தெரியும் தன்னை காண்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் பரிசேயனுக்கு காண்பித்துக் கொண்டார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற அந்த பரிசேயனுக்கு காண்பித்துக் கொண்டார். ஆனா சிலுவையில் அறையும் போது இருந்த பரிசேயனுக்கு காண்பித்துக் கொள்ளல. என்ன கொடூரம் இது! கடவுள் உண்மையிலேயே பேத பாவங்களை பார்க்கிறாரா? இல்லை பிரியமானவர்களே. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அந்த சதுசேயர் பரிசேயர்களுக்கு இறைவன் தன்னை காண்பித்திருக்கணும், முடியல. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில சொல்லுகிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த காட்சியை காணும்போது இஸ்ரவேல் மக்கள் சொல்லுவார்களா, மலைகளே எங்க மீது விழுங்கள், குன்றுகளே எங்க இருக்கிறீர்கள் எங்க மீது விழுங்கள். அவருடைய முகத்தை பார்க்க எங்களால முடியல. குத்தின கண்கள் யாவும் அவரை பார்க்கும். குத்தின கண்கள் யாவும் அவரை பார்க்க. இடையில 2000 வருஷம் போயிச்சப்பா. அது கூட அந்த நாள் எப்போ வருதுன்னு கூட தெரியல. ஏன் அன்னைக்கு காண்பித்துக் கொள்கிற ஆண்டவர் இன்றைக்கு காண்பித்துக் கொண்டிருக்கலாம் இல்லையா? அவர் சிலுவையில் அறைந்து 3 நாட்களுக்குள்ள காண்பித்துக் கொண்டிருக்கலாம் இல்லையா? காண்பித்துக் கொள்ளலையே. இப்ப கூட நான் சொல்றேங்க, இறைவன் யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தல, அநேக பேர்களுக்கு வெளிப்படுத்தல. உன் ஜீவியத்தை பார்க்கும் போது தெரிகிறது. கடவுள் உனக்கு வெளிப்படுத்தி இருந்தால், காலையில கூட நான் சொல்லிட்டு இருந்த சகோதரிக்கு, அதே இட்லி, அதே வடை, அதே பொங்கல், அதே சாப்பாடு சொன்ன உடனே அவங்க பயந்துட்டாங்க. 2 அடி தூரம் போயிட்டாங்க. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா? இன்னும் எப்படி புலம்புறீங்க? அதே இட்லி அதே வடைன்னு சொல்றீங்க. நாங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா? நான் சொன்னேன், இந்த இல்ல பரவாயில்ல, நான் சொன்ன இந்த இட்லி வடைக்கு நான் அப்படி சொல்லல. அதே இட்லியை இன்றும் நான் சாப்பிட்டு வரேன். அதே வடை தான், அதே பிக்கப் அண்ட் ட்ராப் தான், முடிஞ்ச உடனே அதே பிரதர்ஸுங்க தான். ஆனா இட்லி வைத்தவர்கள் இன்னைக்கு இல்லை. அதே இட்லி இன்னைக்கு நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஐயா சத்தியமுள்ளவர், ஐயா சத்தியமுள்ளவர் என்று இட்லி வைத்தவன் இன்னைக்கு இல்லையே, அவங்க இல்லையே. அப்ப அவங்களுக்கு சொன்னேன், இது மாறன், 7வது மாறன் என்று சொன்னேன். இப்பொழுது மாறன் இதெல்லாம் செய்கிறார். மாறன் என்று சொன்னால் நீங்க உங்களை எல்லோரையும் சொல்லுகிற, அவர் மூப்பராய் இருப்பதனால் அவருடைய பெயரை சொல்லுகிற இந்த மாறன் எனக்கு 7வது முறை வந்தவர். அதாவது மாறன் 7வது முறை அல்ல, நான் சொல்லுது மாறன் எனக்கு 7வது முறை. 6 முறை ஓடி போனவர்கள் உண்டு. 6 முறை ஓடி போன 6 பேர்கள். 6 பேர் என்றா 6 அல்ல, 6 விதங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். மாறன் 7வது. நான் அதே ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் அதே சத்தியத்துல இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன். இன்னைக்கு மாறனுடைய பீரியட். இப்படிதான் நான் சொல்லுகிறேன். 7 குத்து விளக்கு உடையவர் சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்கள் உடையவர் சொல்லுகிறார் என்று சொல்லுது. அந்த 7 குத்து விளக்கு, 7 நட்சத்திரம், 7 மூப்பர் என்று சொல்லுது. 7 காலங்களுக்கு வர வேண்டிய சபைகளுக்கு சொல்றார். எல்லா சபைகளும் என்னை விட்டு போய்விட்டது சொல்றார். எல்லா சபைகளும் என்னை விட்டு போய்விட்டது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் சொல்லுகிறேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றாரு. அதான் நான் சகோதரி சொன்னேன், அதே இட்லி, அதே தோசை, அதே பிக்கப் அண்ட் ட்ராப், அதே பிரைஸ் லாட், அதே ராபோஜனம், அதே சத்தியம். நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன், நீங்க எங்க போயிட்டீங்க? இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு சத்தியம் இல்லை என்று சொல்றாங்களே. வெளிப்பாடு யாருக்கு இருக்கிறது? யார் இறைவனுடைய வெளிப்பாடு பெற்றவன்? மீண்டும் சொல்லுகிறேன், சத்தியம் என்று வந்துவிட்டால் மாணவி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை என்பதை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்று வந்துவிட்டால் புருஷன் கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை. அவர் வேற, நீங்க வேறதான். சொன்ன கசக்கும், ஆனா இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சத்தியம்னு ஒண்ணு வந்துட்டா
நீ வேற உன் பிள்ளை வேற. சத்தியம் வந்துட்டா நம்ம தனிமையில நடந்தே தீரணும். நமக்கு வந்த வெளிப்பாடு அவங்களுக்கு வந்திருக்காது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காரணத்தை தான் இந்த சத்தியத்தின் பெருவிழாவில் நான் சொல்ல போறேன். அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வராது. எப்பொழுது நீ பெற்ற வெளிப்பாடு உன் மனைவிக்கு வந்திருக்கிறதோ, உன்னை விட பாக்கியசாலியான குடும்பம் வேற எதுவுமே கிடையாது. நீ பெற்ற வெளிப்பாடு அப்படியே உன் மனைவிக்கு இருந்து, நீ பெற்ற வெளிப்பாடு உன் கணவனுக்கு இருந்து, நீ பெற்ற வெளிப்பாடு உன் பிள்ளைகளுக்கு இருந்திருக்கும்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற. ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறேன் என்று வருத்தப்படாத. ஆசீர்வாதமான குடும்பம். தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்திலும் இல்ல. அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல. ஏனவைதான் இறைவன் இப்ப கூட இறைவன் யாருக்கு விருப்பமோ அவங்களுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார். நீங்க நினைக்கலாம், அப்படி என்றால் கடவுளை எனக்கு வெளிப்படக்கூடாதா? முடியாது ராஜா, முடியாது. அதுக்கு காரணம் நாம் செய்கிற சிறிய தவறு ஒண்ணு உண்டு. அந்த சிறிய தவறு தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக்க முடியாது. இந்த உலகத்துல இரண்டு கெட்டவர்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல இரண்டு கெட்டவர்கள். ஒன்று கெட்டதை செய்து கெட்டவனாக இருக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. கெட்டதை செய்து கெட்டவனாக இருக்கிறவன். இன்னொன்று தான் நல்லவன் காட்டிக்கொள்ள எந்த கெட்டதையும் ஒழுத்துக்கொள்ள செய்கிறவன். இவங்க ரெண்டு பேர் தான் கெட்டவன். ஆனா இது இரண்டாவது சொன்னோம் பாருங்க, தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காக எந்த கெட்டதையும் செய்ய துணிஞ்சிருக்கிறான் பாருங்க. அதை போன்ற ஒரு தவறு என்ன தவறு? அதை தான் இவர்கள் செய்தார். ஏனவைதான் இறைவனால கூட அவரை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியவே இல்லை. அவரை வெளிப்படுத்திக் கொள்ள முடியல. இந்த இடத்துல நீங்க கவனித்து பாருங்க, எம்ஜிஆர் இரண்டாவது முறை உயிர் இழக்க வேண்டிய நேரம் வந்தது. அவரை கொண்டு போகும்போது சொன்னாங்க, கிட்னி ஃபெயிலரு, ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்னி ஃபெயிலரா இருக்கிறதுனால ஆகாது. ஆனா அவருக்கு கிட்னி வேணும். அன்னைக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமா? அவருக்காக உயிர் கொடுக்கவே இருந்தார்கள். பஞ்சமா? இல்ல. யார் அவருக்கு கிட்னி கொடுத்தது? எம்ஜிஆருக்கு அவருடைய அண்ணமாக மகோ. ஏன்னா அவள் எண்ணினாள், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்தாள். உடனே அவளை ஜப்பானுக்கு கொண்டு போனாங்க. அண்ணன் மகளுடைய கிட்னி அவருக்கு இருந்து அவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தார். அதிகமா இருக்க முடியல, ஒரு 2-3 வருஷம் இருந்தார். ஐயா, ஏதோ ஒன்று இருப்பதனால் ஒன்று வேலை செய்கிறதை நாம் உணர்கிறோமே. அப்படி என்றால் இறைவனே அந்த இடத்துல இல்லாம இன்னைக்கு எத்தனை வேலைகள் நடக்குது தெரியுங்களா? எத்தனை இடங்கள்ல என்னென்ன வேலை நடக்கிறது. ஐயா, 1-2 சொல்ல முடியுமா? எத்தனை தேவாலயங்களை பார்க்குறீங்க. ஐயோ, என்ன பூஜைகள், என்ன புரஸ்காரம், என்ன நமாஸ், எல்லாமே ஓஹோ என்று நடக்கிறது. ஐயோ, இறைவன் அப்படி அறிந்தது போல இருக்கும். நாம் செய்வதெல்லாம் அப்படிதான். ஆனா இறைவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்க மாட்டார். ஆனா இங்க குஷ்டரோகிக்கு இறைவன் சொல்றார், உன்னை போய் வெளிப்படுத்திக்க, உன்னை நீ காண்பிச்சுக்க. ஏன்னா நீ செத்தவனை போல இருந்தாய், உன் உடம்பு செத்ததாக இருந்தது, அதனால உன்னை காண்பித்துக்கொள் என்று சொல்லும் போது அவன் போய் தன்னை காண்பித்துக் கொண்டான். அது ஆண்டவர் சாட்சியின் ஜீவியமாக ஆண்டவர் அங்கீகரிச்சார். அந்த சாட்சியின் ஜீவியம் இவருக்கும் பொருத்தமாகும் அல்லவா? உயிர் தெழுந்த ஆண்டவர் அதை அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே போயிடலாமா? நமக்கே இறைவன் சொல்றார், உன் புது வாழ்வை எல்லாருக்கும் போய் சொல்லு. மலை மீது கட்டப்பட்ட வீடு மறைந்திருக்க மாட்டாது. சொல்லுங்க, தன்றி மேல் வைத்த விளக்கு இருளை கொடுக்காது, எல்லோருக்கும் ஒளி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? யாருமே விளக்கு கொளுத்தி மரக்கால் அண்டையில வைக்க மாட்டான், மாறாக விளக்குடைய தன்றின் மேல் வைப்பான் என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மரக்கால் மீது ஏன், மரக்கால்குள்ள ஏன் ஒளிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் விளக்குடைய தன்றின் மேல் இல்லை? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மலை மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கணுமே, ஆனா அவர் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக அவர் ஏன் மாறினார்? மலை மீது கட்டப்பட்ட வீடு மறைந்திருக்க மாட்டாது என்பது போல அவருடைய உயிர்த்தெழுந்தல் மறைந்திருக்க கூடாது. ஆனால் இறைவனாலவே முடியாத பல விஷயங்கள் உண்டு. இறைவனாலவே முடியாத பல விஷயங்கள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
நம்ம நினைக்குவோம் இறைவன் எதையும் செய்வார்னு. காலம் வரும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இறைவனால செய்ய முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது. ஏனவைதான் எவனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துறது இல்லையோ, ரொம்ப நாள் நம்ம கிறிஸ்துடைய அண்டையில வேஷம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அந்த வேஷம் கலையும். அது ஒரு 18 வருஷம் டைம் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா அந்த வேஷம் கலையும். அதே போலதான் அநேகருடைய வேஷம் கலைந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாள் வேஷம் போட முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். வேஷம் என்று நாம் இப்பொழுது சொல்லுவதெல்லாம் வெறும் நம்முடைய லௌகீக காரணத்துக்காக தான் சொல்றோம். நான் சொல்லிட்டு இருப்பது தெய்வீக காரணம். தெய்வீக விஷயத்துல நாம் அநேக பேர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே சொல்றார், நீங்க யார் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுகிறீர்கள் பேய விரட்டின, தீர்க்கதரிசி சொன்ன, அற்புதம் செய்தன் என்று. பட் நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா ஆண்டவர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்தி கொண்டாரோ அவர்களைத்தான் அறிந்திருப்பார். மற்றவர்களை அறிந்திருக்க சாத்தியம் இல்லை. ஏன்னா அவருக்கு அது தெரியாது. எல்லா வல்லவனாகிய கடவுள் ஒருவரை தெரியாது என்று சொல்லுகிறார். ஆனா யோபு எழுத புஸ்தகத்தில் சொல்றார், அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன். ஐயோ, நட்சத்திரங்களுக்கு நாம எண்களை கொடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறது. ஆனால் இவர் பெயரிட்டு அழைக்கிற தேவன் என்று சொல்லுவது எப்படி இது சாத்தியமாகும்? அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறாரா, ஆனா பேய் விரட்டின ஒருவனை பார்த்து சொல்றார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன அர்த்தம்? கடவுளின் ஞானம் சிருஷ்டியில இருக்கிறது. ஆனா அந்த கடவுளின் ஞானம் என்பது மனுஷனுக்குள்ள இருக்கணும்னா, சிருஷ்டிக்குள்ள தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொண்டாரோ அதே போலதான் தேவன் உங்களுக்குள்ள தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் ஒழிய அவர் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் உங்களை தன்னுக்கு வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் உங்களை கண்டுபிடிக்கவே இயலாது. இது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். ஏனவைதான் கடவுளுடைய விஷயத்துல அவசரப்பட்டு புத்தனை போல முந்திக் கொள்ளாதிருங்கள். கடவுள் நமக்கு தேவையே இல்லை என்று முந்திக் கொள்ளாதிருங்கள். நீ கேள்விப்பட்ட கடவுள் தான் உனக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஆனா நீ கேள்விப்படாத கடவுள் உனக்குள்ள தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் அந்த கடவுளை புத்தனே விரும்பினாலும் ரமணஸ்ரீய விரும்பினாலும் கண்டு கொள்ளவே முடியாது. ஏனவைதான் கடவுள் தன்னை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவன் யாராக இருக்கக்கூடும். பாருங்கள், இந்த அற்புதமான ஒரு செய்தி வருகின்ற ஜூன் மாதம் 24 இருந்து புதன்கிழமை துவக்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெறும். அதனால இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தால் பின்வாங்கி போகாத அளவுக்கு இது உறுதியை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து போகிறவர்களாக இருந்தால் மிகப்பெரிய எச்சரிக்கையை ஏற்படுத்தும். தேவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள நீங்கள் ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் இந்த செய்தி உங்களை ஆயத்தப்படுத்தும். எம்மா ஒரு சீஷரை போல நீங்கள் அவநம்பிக்கையாய் இருங்க, பரவாயில்ல. ஆனா சதுசேயர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்து விட்டாலே போதும், மற்றதெல்லாம் உங்களுக்கு தானாக புரிந்துவிடும். ஒரு நாள் ஒரு பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார். அவர் ஹாஸ்பிட்டல்ல துடித்து கொண்டு இருந்தார். அப்பொழுது ஊழியக்கார் ஒருத்தருக்கும் ஜெபம் பண்ணிட்டே போனார். கடைசியில இவருடைய பெட் அண்டையில வரும்போது ஊழியக்கார் டர்ன் பண்ணின அப்படியே போய்விட்டார். ஆனா இவரோ அங்கலாய்த்து, பாஸ்டர் பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கலையே. அவர் செவி சாய்க்கவே இல்லையா, போயிட்டாராம் அப்படியே. அதுக்கு சொன்னவர் என்கிட்ட சொன்னார், ஏன் பாஸ்டர் நீங்க அவங்ககிட்ட ஜெபம் பண்ணல? அவனுக்கு ஜெபம் பண்றது நம்முடைய வேலையே என்று சொல்லிவிட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊழியக்கார் எந்த அளவுக்கு இவருக்கு அறிவிச்சிருப்பார், இல்ல எந்த அளவுக்கு இவரை குறித்து தெரிஞ்சு வச்சிருப்பார். அதனால என்னுடைய ஜெபம் கூட உனக்கு அவசியம் இல்லை, உனக்கு எதுக்கு என்ன வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் போன விஷயம் ஒரு மனிதனுக்குள்ள
எந்த அளவுக்கு தெளிவு இருக்கு பாருங்க. கடைசியில் அவர் செத்துட்டார். அவருடைய சாவுல தான் இந்த விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புங்கள். அவர் வெளிப்படுத்தப்படுவதை நாள்தோறும் நமக்கு அறிவிக்கிறார், நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனா அதற்கு நாம் தான் செவி சாய்க்கிறது. ஒரு முறை பேதுருவை பார்த்து இறைவன் சொன்னார், கோழி கூவுவதற்கு முன்னாடியே 3 தரம் என்ன நீ மறுதலிப்பாய். அவர் சொன்னார், இல்ல ஆண்டவரே, உயிரே போனாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். ஐயோ பேதுரு, நான் சொல்றதை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. கோழி கூடுறதுக்கு முன்னாடியே நீ 3 தரம் மறுதலிப்பா. ஐயோ ஆண்டவரே, நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி உம்மை மறுதலிக்க முடியும்? நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்றிய. ஆனா இது நடக்கும் என்று இறைவன் சொல்லி முடித்து விட்டார். அதே போல என்ன நடந்தது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பேதுரு எங்க இருந்தார்? நல்லா யோசிங்க. பேதுரு எங்க இருந்தார்? பேதுரு இருந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொன்னா, அரமனைக்குள்ள. பைபிள் சொல்லுகிறது அரமனைக்குள்ள குளிர் காய்த்தது போல இவரும் அந்த இடத்துல குளிர் காய்த்து கொண்டிருந்தார். அங்க கோழி வர சாத்தியமா? நீங்க நினைச்சு பாருங்க. என்ன அரமனைக்குள்ள கோழி மேய்த்து கொண்டிருந்தார்களா? நம்ம படத்துல எப்படி காட்டுவாங்க, கோழி அப்படியே 3வது முறை கூப்பிடும். சாரி, அந்த கோழி 3வது முறை கூப்பிடும் போது இவர் 3 முறை மறுதளிச்சதாக கோழியும் பேதுருவையும் காட்டி விடுவார்கள். நம்முடைய மனசுல அது பதிஞ்சு போச்சு. என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம, கோழி கொடுறதுக்கு முன்னாடி 3 தரம் நீ என்ன மறுதளிப்பா, கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிப்பாய், கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிப்பாய். இது நம்ம மனசுல பதிஞ்சு போச்சு. ஆனால் கடவுள் தன்னை வெளிப்படுத்தாவிட்டால், கடவுள் மெய்யாகவே தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் அந்த வெளிப்பாட்டு என்னதென்றே நமக்கு தெரியாது. பேதுருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு, ஆனா உபயோகப்படுத்தல. பேதுரு அதை உபயோகப்படுத்தும்படியாக மனசை வைக்கல. அப்படி என்றால் இறைவன் என்னவாக சொல்ல விரும்பினார்? பேதுரு டைம் கெட்டு போகல, இன்று இரவு என்னை பிடிக்க வருவார்கள். பஸ்காவை நம்ம முடிச்சிட்டோம். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. பஸ்காவை முடிச்சிட்டோம், இந்த இரவு என்னை பிடிக்க வருவார்கள். இப்போ நீங்க விட்டாலும் கலிலியாவுக்கு போய் சேர 4 மணி நேரம். கலிலியாவுக்கு போய் சேர 4 மணி நேரம். நடு இரவுல என்னை பிடிக்க வருவார்கள். இப்ப டைம் என்ன? 10 தாண்டி 11 கிட்ட வந்துட்டு இருக்கிறோம். கலிலியாவுக்கு போவ 4 மணி நேரம். 11, 12, 1, 2, 3 மணிக்கெல்லாம் அங்க இருப்பீங்க. கோழி கூப்பிடுற நேரம் அது. 3 மணிக்கெல்லாம் கலிலியாவுல இருந்தனியா நீ சோதனைக்கு உள்பட மாட்ட. இத ஆண்டவர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. எவனும் கலிலியாவுக்கு போல, எல்லாருமே கெத்செமனே தோட்டத்தோடு கூட முடிச்சுக்கிட்டான் வாழ்க்கைய. ஆண்டவர் சொல்றாரு, என்னை மட்டும் மேய்ப்பன அடிக்கும் போது ஆடுகளுக்கு ஒரு கீறு கூட உண்டாகாது என்று வேத வாக்கியம் சொல்லுது. ஆனாலும் பேதுரு கூட இருந்தார். வெளிப்பாடு கிடைக்கல. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அப்பொழுது கூட வெளிப்பாடு பேதுருக்கு கிடைக்கல. கோழி கூடுதற்கு முன்னாடினா என்ன அர்த்தம்? 3 hour 4 hour ஜேர்னி நீ முடிக்கிறதுக்குள்ளாகவே என்னை நீ மறுதலிப்ப. ஏன்னு சொன்னா, என்னை மறுதலிக்க கூடாதுன்னு தான் நான் கலிலியா போன்னு சொல்றேன். நீ இங்கேயே இருக்கிறேன்னு சொல்றேன். இங்க இருக்காதீங்க, எல்லோரும் போயிடுங்க, யாரும் இங்க இருக்க வேண்டாம். ஆனா எந்த சிஷ்யனும் கீழ்ப்படியல. எல்லோரும் அங்கே தான் இருந்தார்கள். கடைசியில் ஆண்டவரும் வருத்தப்பட்டு எல்லாரும் கலிலியாவுக்கு வாங்க அப்படின்னு கடைசியா கலிலியா இருந்ததுதான் இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப எப்ப சொன்னார் கலிலியாவுக்கு போகல யாரும். அப்படிதான் இறைவன் எவ்வளவோ நம்மளுக்கு ஏதோ சொல்ல வர்றார், ஆனால் அநேகருடைய மனசுல அது பதியறதே இல்லை. நிறைய பேருடைய மனசுக்குள்ள அது பதியறதே இல்லை. அவர்கள் என்னமோ ஒரு காரியம் என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், வேற என்னமோ யோசித்துக் கொண்டிருப்பாங்க. இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. இறைவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வருகிறது, அது எப்படி வெளிப்பாடு கொண்டு வருகிறது? இந்த ஆச்சரியமான பல தகவல்கள். சாட்சியின் ஜீவியம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறவர் கடவுள் தாமே ஏன் சாட்சியா வாழல? அது மட்டும் அல்ல,
அந்த பரிசேயர் சதுசேயர் செய்த சிறிய தவறு என்ன தவறு? அது அந்த தவறு எப்பேரிப்பட்ட தவறாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை? அந்த தவறு என்ன தவறு என்று சொல்லி ஆண்டவர் முடிக்கும் போது, அந்த தவறு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று முடிக்கும் போது, அந்த நேரத்தில் யாருமே உணர முடியல. ஆனா பிற்காலத்தில் பவுல் சொல்லுகிறார், அன்டில் ஆண்டவர் தாமே அந்த முக்காட அவங்க மத்தியிலிருந்து எடுக்கிற வரைக்கும் அவர்களில் ஒருவனும் இறைவனை அறியவே முடியாது. அது எங்க வந்து சொல்லுகிறார்? நிருபங்கள்ல வந்து சொல்லுகிறார், இறைவன் தாமே அந்த முக்காட்டை எடுக்காவிட்டால் அவர்கள் ஒருவனும் இறைவனை காண முடியாது. ஏன்னா அவர்கள் மேல் முக்காட்டு போடப்பட்டிருக்கிறது. அவர்களால் இறைவனை காண முடியாது. அந்த முக்காட்டு அவர்கள் மேல் விழுந்திருக்கு. நம்ம மேல முக்காட்டு விழுந்திருந்தா நம்ம அடுத்தவனை பார்க்க முடியுமா? இல்லை. அதேதான் பவுல் சொல்றார், அந்த முக்காட்டு அவர்கள் மேல் விழுந்தது. என்னதுங்க அந்த முக்காட்டு? எப்படிங்க நம்ம மேல விழுந்திருக்கங்க? அப்ப அப்போஸ்தலன் பவுல் சவுலாக இருந்தவர், அவ்வளவு வைராக்கியமாய் இருந்தவர், அவர் எப்படிங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்? அவர் எப்படிங்க தேவனை தனக்குள்ள வெளிப்படுத்தி கொண்டார்? நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். 12 சீடர்கள் இருந்தார்கள். அதுல வெறும் பேதுரு, யோவான், யாக்கோபு, மத்தேயு, அடுத்தது மார்க்கு, இவங்க எழுதிய நிருபங்கள் சுவிசேஷங்கள் மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் எண்ணிக்கையில பார்த்தால் அப்போஸ்தலன் பவுல் எழுதிய நிருபங்களுக்கு அவைகள் சாட்டியே இல்லை. யார் இந்த அப்போஸ்தலன் பவுல்? இவர் அப்போஸ்தலனே அல்ல. இவர் உண்மையிலேயே சொல்ல வேண்டாம், அப்போஸ்தலனே அல்ல. ஆண்டவரே சொல்றார், 12 அப்போஸ்தலர்கள் அல்லவா நான் தெரிந்து கொண்டேன். 12 அப்போஸ்தலர்கள் அல்லவா நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் கணக்கிட்டு சொல்றார் 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார். நியூ ஜெருசலேம் சொல்லப்படுகிறது 12 அஸ்திவாரங்கள் அந்த அந்த புதிய பூமியில காணப்படுகிற எருசலேமுக்கு இருந்ததாக. அந்த 12 அஸ்திவாரங்கள் மீது 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள். யார் அந்த 12 அப்போஸ்தலர்கள்? அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் வருகிறது. அதுல பவுலுடைய பெயர் இல்லை. பவுலுடைய பெயர் இல்ல. ஆனால் பவுலை இன்றும் நம்ம அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறோம். அதுக்கு காரணம் அவரே சொல்றார், நானும் ஒரு அப்போஸ்தலன் தான். எப்படிங்க இவருக்கு வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு கிடைத்தது? இந்த வெளிப்பாடு ஏன் நியாய சாஸ்திரிகளுக்கு கிடைக்கல? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. சிலுவையில் அறைந்த ஒருவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் அது என்ன நடந்திருக்கும்னு எனக்கும் தெரியாது. ஒரு பெரிய விஷயமா நடந்திருக்குமா, இல்ல லேசாக நடந்திருக்குமா தெரியாது. ஆனா வெளிப்படுத்தி இருந்தால் அவங்க நிச்சயமா மனம் திரும்பி இருப்பாங்க. அவங்க எல்லா அற்புதத்தையும் ஏற்றவங்க. பைபிள் சொல்லுகிறது எல்லா அற்புதத்தையும் சதுசேயர் பரிசேயருங்க ஏற்றவங்க. அவங்க வெறுக்கல. ஆனால் அப்பேரிப்பட்ட இறைவன் அவங்களுக்கு ஒரு காட்சி கொடுத்திருந்தாலும் நல்லமா இருந்திருக்கும். ஆனா காட்சி கொடுக்கல. காரணம், நாம் செய்கிற சிறிய தவறு இறைவனே நினைத்தாலும் சரி செய்ய முடியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் செய்கிற சிறிய தவறு இறைவனை நினைத்தாலும் சரி செய்ய முடியாது. இந்த பயங்கரம் எப்படியாக இருக்கும்னு இந்த சத்தியத்தின் பெருவிழாவில் கவனிக்க போறோம். தயவு செய்து ஆயத்தம் படுங்கள். முதல் தடவையாக உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தைரியம் பெறுங்கள். தேவனுக்குள்ள வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நுணுகங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் மற்றவர்களை காட்டில் அவங்க எவ்வளவு குற்றம் சாட்டுட்டோம், அது நமக்கு கவலையே கிடையாது. அவங்க எண்ணமெல்லாம் சொல்லிக்கிட்டோம், அது நமக்கு கவலையே கிடையாது. ஆனா விஷயம் என்னவென்றால், தேவனுடைய வெளிப்பாடு பெற்ற நீயே வேற, வெளிப்பாடு பெறாத அவர்களே வேற என்ற ஒரு டிஃபரன்சியேஷன் நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சொன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சத்தியத்தின் பெருவிழாவில் வந்து பங்கு பெறுங்க. கர்த்தருடைய இந்த வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருத்திக் கொள்ளும். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. தெய்வன் உங்களோடு கூட இருப்பராக. எழுந்திருப்போம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட இந்த வசனத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம்.
யாரிடத்தில் போவோம் இறைவா? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டுன்னு நாங்கள் பல தடவை இந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்கிறோம். ஆனா இது நாங்களா சொல்ற வார்த்தை அல்ல, ஏற்கனவே பேதுரு சொன்ன வார்த்தை இது. அவர் சொன்ன வார்த்தையை தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் தேவா, நாங்கள் யாரிடத்தில் போவோம் இறைவா என்று கேட்டு அடுத்த வரிய நாங்கள் என்னவென்று நிரப்ப, அடுத்த வரிய நாங்கள் என்னவென்று சொல்ல எங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கா? நீர் மெய்யாகவே எங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீரா? இல்ல நான் சும்மா இன்ட்ரெஸ்டா இந்த கிறிஸ்துவத்துல இருக்கிறேனா? இல்ல நான் சும்மா இந்த வசனத்தை பொழுதுபோக்குக்காக கேட்டுட்டு போறேனா? இல்ல இதற்காகவே நான் உருமாறி இருக்கிறேனா? என் வாழ்க்கை இதற்காகவே உருமாறி இருக்கிறதா? உம்முடைய வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருந்தா என் ஜீவியம் எப்படியாக இருக்கும்? இல்ல வெளிப்பாடு பெற்றவர்களை நான் சந்திச்சிருக்கிறேனா? இல்ல வெளிப்பாடே இல்லாம கடவுள் மீது விருப்பம் கொண்டவர்களோ பக்தி கொண்டவர்களையும் தான் நான் சந்திச்சு நிற்கிறேனா? ஐயோ, வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உலகம் மாறிவிட்டதே தேவா. வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு சபைகள் மாறி இருக்கிறது. வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஆராதனைகள் மாறி இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க நான் கேட்கலப்பா, எனக்கு நீங்க வெளிப்படணும்னு கேட்கிறேன். இந்த வித்தியாசம் எல்லாம் நான் ஏன் கண்டுபிடிச்சு நான் போகணும்? எனக்கு நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. இது எப்படி என்பதை நான் தெரிந்து கொள்ள எனக்கு ஆண்டவரே மனக்கண்ணை கொடும் அப்பா. எல்லாரும் சிரங்களை தாழ்த்தி கொள்ளுங்க. அந்த நாள் இறைவன் தாமே நமக்கு